மல்கியா 3:6 சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென். அதே புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். இன்னைக்கு மாறாத தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலை மாறும், வெதர் மாறும், சூழ்நிலை மாறும், வெதர் மாறும், ஆனால் நம் தேவாதி தேவன் மாறவே மாட்டார். நான் சொல்கிற சூழ்நிலை புயல் இல்லை, நம்ம மனசுக்குள்ள புயல் மாதிரி இருந்தாலும் கர்த்தர் அமைதியை தருகிற தேவன், நிதானத்தை தருகிற தேவன். அது அவர் வார்த்தையில் மட்டும்தான் முடியும். ஆமென். இன்னைக்கு பாடின பாட்டெல்லாம் நான் வந்து பேசுகிற பாட்டே பாடி வச்சுருக்கிறாங்க, செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இது எப்படி அவங்களுக்கு தெரியாதான். இங்கே 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறது அதே மாதிரி சண்டே திஷான் பாடும் போதும் நான் சொல்ல மாட்டேன் என்ன பேசுகிறேன், எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் எவ்வளோ அழகாய் நடத்துகிறார் பாருங்க. அவரோட ப்ரெசன்ஸை பாருங்க. the presence of God is leading us from start to the end. அப்படின்னா அவர் ஆல்ஃபா அண்ட் ஒமேகாவாக இருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். இங்கே இடையில பூந்து நாங்கள் ஷோ பண்ணுறதுக்கு இங்கே மேஜிக் பிஸ்னஸ் இல்லை. கர்த்தர் நடத்துகிறவர், நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். நிஜமாவே எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா நேர்த்தின்னு பேர் வைக்கணும்னு நினச்சேன். நேர்த்தின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, அவளோ ஸ்கூலில் இருந்தாங்க. நிஜமாக அப்படி பேர் வைக்கணும்னு பட் தான் நேர்த்தியின் தேவன் பர்ஃபெக்டாக செய்வார், பர்ஃபெக்டாக வழி நடத்துவார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க கர்த்தர் நேர்த்தியாக என்னை நடத்துவார் என்று? இப்பொழுதே சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஒரே வாரம் தான் இருக்குது உங்களுக்கு ஆகஸ்ட் முடியறதுக்கு. இன்னும் ஒரு வாரம், அவ்வளோதான். இந்த மாதமும் முடிய போகிறது. இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், முடியுது. நான் சொல்கிறவர் ஒரு அம்மா கையை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அப்படியே சந்தோஷத்தோட கையை தூக்கி ஆராதிக்கிறாங்க. அவள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமடைகிறாள். ஆமென். அவர் வார்த்தையின் மேல் சாய்ந்திருப்பதால், அப்போ பாருங்க அந்த வசனம் போதும் யாருக்குமே எதுவுமே தெரியாது. எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் பிரியமடைகிறீங்களோ உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமென். அதாவது எதெல்லாம் கேள்விக்குறியாய் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களோ கர்த்தர் அதை ஆச்சரியக்குறியாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டுறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், மை லைஃப் வாஸ் அ question mark but God changed to exclamation mark. என் வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருந்தது, கர்த்தர் அதை ஆச்சரியக்குறியாய் மாற்றினார். ஆமென். அப்படின்னா உங்களுக்கும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகஸ்டில் நிறைய கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இருக்கா? இல்லை, நான் பயங்கர விசுவாச வீரன்றீங்களா? எப்படிப்பட்ட விசுவாச வீரர் இருந்தாலும் கேள்வி நல்லா வரும் நமக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 10 கேள்வி எழும்பிருமா? காலைல 6 மணிக்கு விடிஞ்சா போதும் கேள்வி தான். இல்லை இன்னைக்கு இது இருக்கா, பால் இருக்கா? ஆனால் கேள்வியே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்ல சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த பாக்ஸ் காலைல டீ போடும்போது தான் அப்போ இது இருக்குது இல்லை, எப்போ வாங்கணும் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் கரண்ட் பில் வருதா, மாதம் தொடங்கினா அது என்ன உங்களுக்கு நம்மளுக்கு மாதம் முடியும் போதே கிஃப்ட் மாதிரி வந்து கொடுத்துட்டு போவாங்க. எது வீட்டுக்கு தேடி வருதோ என்ன அது வருது, நிறைய எதிர்பார்க்குறோம். ஆனால் அவர் வந்து நின்றுடுறாரு சிரிச்ச முகத்தோட. எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணோம் நீங்கள் அப்படின்னாங்க எல்லாரையும். நான் கரண்ட் பயங்கரமாக ஆயிருக்குது. ஆனாலும் நான் சொல்கிறேன் எதெல்லாம் கேள்விக்குறியாய். நேற்றெல்லாம் நான் யோசித்தேன், என்ன இந்த லைஃப் வந்து ரொம்ப ஈஸினா என்ன சொல்கிற, ஃபினான்ஷியலும் நமக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்குல்ல. பட் கர்த்தர் எனக்கு இதுதான் சொன்னார், எல்லா கேள்விக்குறியும் நான் ஆச்சரியக்குறியாய் மாற்றுவேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஆழ்ந்து அதுக்கு மேலே நான் போகல. ஸோ இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் அப்படியே செய்வார் என்று. ஆமென். ஆமென். நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நம்ம பைபிள் சின்ன வயசில் திறக்கும் போதே எதை வச்சு திறக்கிறோம் அதை எடுத்துடலாம். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்ததுமே சண்டே ஸ்கூலில் வாசிக்கிற ஒரு வசனம் தான் சங்கீதம் 1. போன வாரமே பேசணும்னு நினச்சேன், பட் இது வைஸ் விமென்காக நான் பேசுகிறனால தான் இன்றைக்கி நான் வச்சுருந்தேன். சங்கீதம் 1 எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? வாசிக்காதவங்க இருக்கவே முடியாது. அதில் தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறோம் இல்லையா? மற்ற புக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சின்ன வயசில் எடுத்ததும் எதை கொடுத்துருவாங்க? Psalm 1 இல்லை Psalm 23. ஸோ இதை தவிர்த்து இதை கேட்டால் எந்த தூக்கத்துலேருந்து எழுப்பினாலும் சொல்லக்கூடிய வசனம் தான் இனி கர்த்தர் ஆகஸ்டில் உங்களுக்கு சொல்லுகிறார். அப்படின்னா ஆகஸ்டில் மட்டும் எனக்கு சொல்கிறார்ல,
ஜூலையை விட ஆகஸ்ட்ல உனக்கு வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். நான் வேலை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். ஏன்னா நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேன்னா அந்த வாக்குத்தத்தத்தை உருவாக்குற அளவுக்கு எனக்கு வல்லமை இருக்கிறது. ஆமென். ஸோ உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா he keeps creating something inside you. உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை உருவாக்கி கொண்டே வருகிறார். ஸோ எவ்ரி ஸ்டெப், நான் சண்டே பேசினேன்ல, ஒவ்வொரு அடி குஷ்டரோகி எடுத்து வைக்க அவன் சொஸ்தமானானோ. ஆமென். எவ்ரி ஸ்டெப், எவ்ரி மூவ், everything he took forwardல he became betterன்னு இருக்கு. பெட்டர் அண்ட் பெட்டர். இன்னைக்கு நீங்களும் ஜனவரியிலேருந்து ஒவ்வொரு வாக்குறுதிகளும் வாக்கு தத்துவங்களும் உங்களை பெட்டராய் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமான்னு உண்மையாக சொல்கிறீங்க? எனக்காக கூட சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு இதை நானாக எழுதுனா இவங்களுக்கு கிரெடிட் போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் ஜனவரியிலேருந்து கர்த்தர் என்னோட தொடர்ந்து பேசுறது மட்டும் இல்லை, அவங்க சாட்சியில் வணைந்து எடுத்தார். அப்படின்னா நம்மளை புடம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. எல்லா சைடும் அடி விழும். பட் ஆனால் உருவாக்கி இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு காலை வேலையில் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். ஸோ யூர் கெட்டிங் பெட்டர் தான். ஆமென். அண்ட் இந்த லெப்ரசி உங்களை விட்டு முற்றிலும் அகர்ந்து போகும். ஆமென். அது திருப்பி உங்களை வந்து கூட தேடாது. ஆனால் உங்கள் துதியை விட்டுறக்கூடாது. அந்த 9 பேர் இல்லை, நீங்கள் கலேலியன் இல்லை, நீங்கள் யார்? சமாரியர்கள். அந்த சமாரிட்டன் ஓடி நன்றி சொன்னானோ. இன்னும் நான் சண்டே மெசேஜ்லேயே இருக்கிறேன். அவ்வளோ அவருக்காக தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். திருப்பி அந்த சீக்ரெட்டை சொல்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ் சொல்கிறதுல நிறைய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கு. அதை தாண்டி முட்டங்கால் போட்டு கெஞ்சி கூத்தாடி கத்தரை ஜெபிக்கிறத விட நன்றி இயேசுவேன்னு சொல்லி பாருங்க, அதில் தான் நிறைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு நன்றி சொல்ல தெரியலை. we don't have that heart of gratitude. திருப்பி கர்த்தரையே அதை சொல்ல வைக்கிறார் என்றால், நீங்கள் அதை சொல்ல உங்கள் வீடு சூழ்நிலை எல்லாமே மாறும். நீங்கள் பார்ப்பீங்க. நான் கூட இப்போ இந்தியா போயிட்டு நான் பார்க்கணும் சூழ்நிலை மாறி இருக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும் என் வாழ்க்கையில். ஆமென். விசுவாசிக்கலாமா? அதை கர்த்தர் செய்வாரா? ஆமாம். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. எத்தனை பேர் அதை சொல்லி பார்த்தீங்க சண்டேக்கு அப்புறம்? தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் இல்லை, தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் சொன்னீங்க? தேங்க்யூ சொல்கிறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூன்றது உங்களை தாழ்த்திக்கிறீங்க. நான் அதனால தான் சின்ன பிள்ளைங்களுக்கே அதை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைங்க உடம்பு சரியில்லையா, எதிர்த்து பேசுகிறாங்களா, இல்லை வீட்டில் பிரச்சனையா, அந்த இடத்துல அப்படியே அமைதியாக நவுந்து தேங்க்யூ ஜீசஸ் சொல்லி போயிட்டே இருங்களேன். அந்த சூழ்நிலை இம்மீடியட்டாக மாறுறது நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களால பேசுகிற அந்த நாவு கூட உங்கள் முன்னாடி என்ன பண்ண முடியாது, அவங்க எதிர்த்து பேச முடியாது. சங்கீதம் 124 தான். நான் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு எதிராக யார் எழும்புனாலும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் ஆன் யுவர் சைட். அதுதான் தாவீது சொல்லுகிறான். ஸோ சங்கீதம் 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். Blessed is the man who does not walk in the counsel of wicked, and does not stand in the ways of sinner, and does not sit in the seat of scornful இல்லை mockers. நான் இங்கிலீஷில் தான் தெரியும், தமிழில் ஒளறிடுவேணும்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அதனால தான் இங்கிலீஷில் சொல்கிறேன். பட் ஹிஸ் டிலைட் இஸ் இன் த லா ஆஃப் த லார்ட். ஆனால் அது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் ஆனால் போடலை, தமிழில் ஆனால் போடலைங்க, இங்கிலீஷில் பட் போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் 300 டிரான்ஸ்லேஷன் ஆகிருக்குது எப்ரேயர்லேருந்து. அப்போ எவ்வளோ மாறி இருக்கும் நீங்கள் இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. இங்கே ஆனால் இருக்கணும், துன்மார்க்கரோ அப்படின்னு வேணால் வந்திருக்கு. அந்த மாதிரி ஆனால் கர்த்தரை தேடுகிறவனோ அப்படின்னு நீங்கள் வாசிக்கணும். பட் his delight is in the law of the Lord. In his delight he meditates day and night. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். He is like a tree planted by the rivers of water. Rivers of water, and it will bring forth its fruit in its season. Its leaf shall not wither. Whatever he does shall prosper. ஸோ சங்கீதம் 1, 2, 3 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு மேலே இல்லை. இதில் மார்ட்டின் லூத்தர் கிங் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்.
I could live in a paradise. I cannot live in a paradise without Bible, but I can live with it in hell ன்னு எழுதியிருக்கிறார். எனக்கு ஒரு பயங்கரமான அழகான ஒரு பரதேசமாக ஒரு பேரடைஸில் கூட பைபிள் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, என்னால் வாழ முடியாது. ஆனால் பயங்கரமான சூழ்நிலையில் கூட பைபிள் இருந்தால் நான் ஜெயிச்சிடுவேன் அவர் எழுதியிருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அது மட்டும்தான் உங்களையும் என்னையும் இது வரைக்கும் காத்துட்டு. இந்த வேதத்தில் அவர் பாட்டு எழுதினவங்க எழுதியிருக்கிறாங்க, அதில் சாய்ந்திருப்பதாலா அவர் வார்த்தையின் மேல். இது அவர் எனக்கு நான் 7 வருஷம் முன்னாடி சென்னையில் இருக்கும் போது, அவர் அப்போ சென்னைக்கு அடிக்கடி வரவர் இல்லை, ஃபஸ்ட்டு டைம் வர ரொம்ப நாள் கழிச்சு. அப்போ இந்த பாட்டை கேளுங்க லிண்டான்னு கொடுத்தார் எனக்கு. இன்னைக்கு அந்த பாட்டு அவர் வார்த்தையின் மேல் சாய்ந்திருக்கிறவங்களும் கர்த்தர் ஒருபோதுமே கைவிட மாட்டார், உயர்த்திக்கிட்டே தான் இருப்பார். ஆமேன். தொடக்கம் வேணா அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாய் தான் இருக்கும். ஆமேன். எனக்கு எவ்வளோ பெரிய வீட்டில், எனக்கு எவ்வளோ வசதி, நல்ல நாட்டில் நான் செட்டில் ஆகிறேன். ஆனால் அவர் வார்த்தை இல்லாத வீடோ, அவர் பிரசனம் இல்லாத வீடு வெறுமையான வீடு. இதுவே நம்ம பாழாய் போன வீட்டில் இருந்தாலும், ஏதோ ஓட்டு வீட்டில் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் நீங்கள் தான் ஜெய கொள்றவர்கள். ஆமேன். ஏன்னா ஜெய கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். அதை தான் மார்ட்டின் லூத்தர் கிங் அவ்வளோ அழகாக சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் சந்தோஷம் ரொம்ப இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம். அன்ஹாப்பினஸ்னால் டக்குன்னு வந்துடும். ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம சோர்வடைய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு தான் நான் போன வாரம் நன்றி உள்ள இருதயமாக உங்களுக்கு சொன்னேன். அது இருந்துச்சுன்னா இந்த அன்ஹாப்பினஸை நீங்கள் என்ன பண்ணலாம், தவிர்க்கலாம். இந்த கஷ்டப்படுறது, இந்த சின்ன விஷயத்துலே துக்கப்படுறதெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போயிடும். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் நம்ம ஸ்கின்ல இருக்குது. நம்ம அண்டர்நீத் ஸ்கின்ல ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குதுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு அமைதியின்மை, ஒரு பதட்டம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஏன்னா இருக்கிறத நம்ம என்னமே பண்ண மாட்டோம், எப்போவுமே பார்க்கவே மாட்டோம். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கணவர் இருப்பார், ஆனால் அவரை பார்த்தாலே உங்களுக்கு குறை சொல்லணுன்னு தான் வருது. அது சத்தியமாக நான் இது சொல்லணும் இல்லை. அப்போ இங்கே யாரோ ஒருத்தருக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க தெரியல, ஒருத்தர் அவரை பார்த்தாலே ஒரு கோவம், இவர் தேர மாட்டார், இவர் உருப்பிட மாட்டார். இது நீங்களே மனசில் சொன்னால் இவ்வளோ வேதத்தை வாசித்து நன்றி சொல்லி என்ன பிரயோஜனம்? விசுவாச வார்த்தை தானே யூஸ் பண்ண வேணும். கணவரே சரியில்லைன்னா அவர் நல்லா ஆயிடுவார், இயேசுவின் நாமத்தில் நன்றி. என் பிள்ளை சரியில்லை, என்னை எதிர்த்து பேச, அவன் நல்லா ஆயிடுவான், இயேசுவின் நாமத்தில் நன்றி. ஆமேன். என் கிச்சனில் வெறுமை இருக்கு, ஆனால் நிறைந்திருக்கும், இயேசுவின் நாமத்தில் நன்றி. இதுதான் நம்ம வார்த்தையில் வர வேண்டும், வாயில் வர வேண்டும், வார்த்தையால் நிறைந்திருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு வேற இருந்ததுன்னா, ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்ததுன்னா, காலையில அமைதியின்மை இருந்ததுன்னா, வார்த்தை பயங்கரமாக இருக்குங்க. ஒரு சின்ன யங்ஸ்டர்ஸை கேளுங்க, ரெஸ்ட்லெஸ்னஸ். கையில் ஆனால் என்ன இருக்குது, ஃபோன் வச்சுருக்காங்க, ஆனால் அவுட்டேட் ஆகிடுது. வேறு ஏதாவது ஒரு புது ஃபோன் வந்துடுது. திஷான், வேறு ஒரு புது ஃபோன் வந்ததும் என்ன ஆகுது, யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஃபோனோட அருமை டபால்னு குறைஞ்சிது. ஏன்னா அந்த ஃபோன் மேலே ஆசை. இப்படி உலகத்தில் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏன் வருதுன்னா, திங்ஸ் டக்குன்னு அவுட்டேட் ஆகிடுது. என்னது இது, அவ்வளோதான் பழசு. ஐயே, இப்போ சாம்சங்லாம் யார், சாம்சங்கில் இன்னும் அதுலேயே வேர்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கோம்ல. இன்னைக்கு திருப்தி இல்லாத உலகங்க. வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஸ்டோர் ரூம் இருக்கா இல்லையா? முடிந்த அளவுக்கு ஸ்டோர் ரூம் வச்சுருக்கோமா இல்லையா? ஸ்டோர் டப்பாவது வச்சுருக்கீங்களா? அதில் பொருள் இருக்கா? எங்கள் வீட்டில் ஸ்டோர் ரூம் கீழே கோடான் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணாத பொருள்கள் ஜாஸ்தி இருக்குது. லொட்டு லொசுக்கு எல்லாமே அதில் இருக்குது. ஏன் நான் இங்கே இன்னும் யூஸ் பண்ணல, ஆனால் மேலே இருக்கிற சாமான் கூட பத்தாமல் ஒரு திருப்தி இல்லை. விலங்குதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஸ்ரீலங்கன் தமிழ்லேயே சொல்கிறேன், விலங்குதா இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு ஸ்டோர் ரூம் இருக்குது, கிச்சன்லேயும் ஸ்டோர் ரூம் இருக்குது. கீழே வேலை செய்யாத திங்ஸு நினச்சி வச்சுட்ருக்கோம், அது நல்லா தான் வேலை செய்யுது. எடுத்து ஏன்னா அவுட்டேட் என்ன ஆகிடுது, பழசாயிடுது. இதை விட புதிய பழசு யூஸ் பண்ணால் என்ன? இன்னைக்கு நம்மளுக்கு பத்தலை, ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் மனுஷனுக்கு இருக்குதுங்க. சந்தோஷத்தை தேடி அவன் இன்னும் போய்கொண்டே இருக்கான். He is seeking happiness after happiness. இந்த சந்தோஷத்தை தேடி தேடி உலகத்தில் அவன் போகும்போது அவனுக்கு நிறைய ஏமாற்றங்கள் தான் வருது.
பலவீனங்கள் தான் வருது, வியாதிப்பட்டு இருக்கிறான். ஏன்னா அதை தேடி தானே அவன் ஓடுறான், அதை தேடி தானே அவன் உழைக்கிறான். அப்போ என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட்ல சந்தோஷத்தை தன்னையே இழந்து தேட வேண்டியது மேலே தான் அவனுக்கு என்ன இருக்குது, கண்ணோக்கமாக இருந்து தன்னை இழந்துடுறான் ஒரு பாயிண்ட்ல. ஆனால் கர்த்தர் இதை ஏற்கனவே நம் வாழ்க்கையில் அறிந்திருக்கிறார். ஆமேன். இவ எப்படியுமே ரட்சிக்கப்பட்டாலும் என் குழந்தை சந்தோஷத்தை தேடும், அதனால தான் நான் அவனுக்கு சங்கீதம் 1 வைத்திருக்கிறேன். ஆமேன். கரங்களை தட்டுங்க. That is why Psalm 1 is placed in the Bible. ஆமேன். அதுல பிரியமாய் இருக்கிறவனுடைய வேலை பயங்கரமான வேலையாயிருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க, பைபிள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எபிரேயர் மொழியிலேருந்து அதனால தான் பாருங்க உங்க பட்டுக்கு ஆனால் கூட இல்லை, அதுல கன்ஜங்ஷன், அது சேர்க்கிற 2 வாக்கியத்தை சேர்க்கிற ஆனால் மற்றும் அப்படின்னு இருக்குல்ல. தமிழ்லையும் கன்ஜங்ஷன் இணைப்பு சொற்கள் தமிழ் பைபிளில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது ஒருவேளை தேவைப்பட்டிருக்காது. ஆனா இங்க பட் என்ற வார்த்தை இருக்குது. புரியுதா? அவன் இவங்க கூட எல்லாம் உட்கார மாட்டான், இவங்க கூட பேச மாட்டான், இவங்க கூட நடக்க மாட்டான். ஆனால் அவனுடைய வேலை வேற வேலை. தட் பட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போனா எபிரேயர் பைபிள்ல எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா பைபிள் எதால உருவாக்கப்பட்டது? பழைய ஏற்பாடு எபிரேயர்லையும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டது ஒரிஜினலி. அப்போ அது டிரான்ஸ்லேட் ஆன விஷயங்கள் எத்தனைனா 300 டிரான்ஸ்லேஷன் ஆகி தான் நீங்க இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ? 300. அதுல 1611, அது தமிழ்ல எனக்கு தெரியலங்க, விட்டுருங்க. 1611ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வந்திருக்கு. புரியுதா? அப்ப கிங் ஜேம்ஸ் வெர்ஷனே உங்களுக்கு லேட்டா வருது. அப்ப கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்தும் நீங்க வடிகட்டி 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 இப்ப என்ன ஆகுது? இப்ப எபிரேயர்ல 12,000 வார்த்தைகள் இருந்தா இப்போ உங்க கையில 6,000 வார்த்தைகள் தான். ஆனா உங்களுக்கு கர்த்தர் நல்லவருங்க. எப்படி தெரியுமா? எபிரேயர் வார்த்தையில ஒரே வார்த்தை தான் இருக்கும், ஆனா பல அர்த்தங்கள் இருக்கும். புரியுதா? ஜஸ்ட் 1 வேர்ட், ஆனா பல அர்த்தங்கள் இருக்கும். எதுல? எபிரேய பைபிள்ல. ஆனா நம்ம தமிழ் பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள்ல, நார்மல் இங்கிலீஷ் பைபிள் வாசிச்சீங்கன்னா நீங்க எல்லாமே அது சேம் மீனிங் நினைப்பீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா அங்கதான் வெளிப்பாடு இருக்க மாட்டேங்குது. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், புரியல நினைக்கிறேன், நிறைய பேர் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. இனி கிளாஸ் தான் எடுக்க போகிறேன், ஏன்னா இது வைஸ் விமென். ஃபார் எக்ஸாம்பிள், வல்லமைன்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்க. பவர், இங்கிலீஷில் பவர் சொல்லுவாங்கள்ல, வல்லமை இல்லை பெலனா, அதை யூஸ் பண்ணி அதை வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம்பிளாக மத்தேயு 28:18 இயேசு தன் சீஷருக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரம், வானத்துக்கும் பூமிக்கும் இருக்க அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எபிரேயர் டிரான்ஸ்லேஷன்ல அது அத்தாரிட்டி இல்லை, அது பவர். புரியுதா? அது ஒரு பெலன். அப்படி என்றால் அந்த பெலனுக்கு பேரு எக்ஸாசியா. புரியுதாங்க? அது பேர் என்ன? கிரேக்க மொழியில் அதுக்கு பேர் எக்ஸாசியா. இது நியூ டெஸ்டமெண்ட். ஸோ நான் ஈப்ரூவில் இல்லை, மேத்யூ இஸ் எ நியூ டெஸ்டமெண்ட். எக்ஸாசியா என்றால் அதிகாரத்தின் பலன் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தர் எனக்கு அதிகாரத்தின் பலன் தான் கொடுத்தார். இன்னொரு பலனை பத்தியும் இயேசு பேசுறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்றார், கர்த்தருடைய ஆவியானோட வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது, ஆமென், அந்த பலன் பேர் உங்களுக்குள்ளேயே போகுது. அதுக்கு பேர் டூனமஸ். என்னது? that is also Greek. டூனமஸ் என்றால் எனக்கு கர்த்தர் அதிகாரத்தை மட்டும் கொடுக்கல, கர்த்தர் எனக்கு அதை வைத்து கொள்ற ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார். he has given me the ability to use that power. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வல்லமை அதிகாரத்தோட நீங்க யூஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, அதை வெளியில நீங்க மிரக்கலா காமிக்கிறதுக்கு கூட கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். போதுமாங்க? இல்ல, இன்னொரு அர்த்தமும் இருக்கு வல்லமைக்கு. எபேசியர் 6:10 சொல்லுது, நீங்கள் பலன் கொண்டு இருங்கள், be strong in Christ. ஆமென். அதுக்கு பேர் கிரேட்டோஸ். கிரேட்டோஸ் என்றால் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பவர். முதல்ல என்ன? அத்தாரிட்டேட்டிவ், அதுக்கப்புறம் எபிலிட்டி, அதுக்கப்புறம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்க? எக்ஸாசியா, டூனமிஸ், கிரேட்டோஸ். கிரேட்டோஸ் என்பது நீங்க அந்த வல்லமையை ஆளுகை செய்கிறது. ஆமென். முதல்ல என்னது? அதிகாரத்தின் வல்லமை கர்த்தர் உங்களுக்கு இந்த காலை வேளையில கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அது மட்டும் கொடுக்கல,
இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு அதிகாரத்தை மட்டும் உங்க கையில கொடுக்கல, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வல்லமை யூஸ் பண்ற ஆற்றலையும் கர்த்தர் கொடுத்திருக்கார். இப்ப அந்த சிஸ்டர், நீங்க உங்க சாட்சியை மாத்தணும் சிஸ்டர். நான் படிக்கல, கர்த்தர் எனக்கு அதை கொடுத்தாருன்னு சொல்றீங்களா, அது உங்களை தாழ்மையை காமிக்குது. கர்த்தர் அதுக்கு ஆசீர்வதிப்பார். இனி ஆற்றலின் கர்த்தர் உங்களுக்குள்ள இறங்குவார். ஆமென். அந்த வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு நான் படிக்கல தான், ஆனா நான் பேசும்போது அவரோட ஆற்றல் வெளியே வரும். அந்த வல்லமை எனக்குள்ள இன்னைக்கு இறங்கி இருக்கு. ஆமென். அது மட்டும் இல்லை, ஆளுகை செய்கிறது. You're going to rule your family. ஆமென். நான் பார்த்துப்பேன், என்னால் என்னை பலப்படுத்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். நான் இந்த குடும்பத்தை தாங்கி நடத்தி செல்ல கர்த்தர் எனக்கு ஆளுகையின் வல்லமை கொடுத்திருக்கிறார். இப்போ புரியுதா பைபிள் எப்படி மாறுதுன்னு? ஆமென். நீங்க டீப்பா வேதத்தை படிச்சீங்கன்னா பிரியம் அடையாம இருக்கவே முடியாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். பட் அதுக்கு நீங்க டீப்பா படிக்க வேண்டி இருக்கு. அதுக்கு தான் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா போதகர்கள் வச்சு சொல்லி தரா. இருந்தாலும் நமக்கும் கடமை இருக்கிறது. டெய்லி வாசிக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எனக்கு வல்லமே தருவார். முடியாத காரியத்திலையும் இப்போ என்னத்தை சொல்லிட்டு வருது, வல்லமையை தருவார், வல்லமை தருவார். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லு, கர்த்தர் எனக்கு அதிகாரத்தின் வல்லமை கொடுத்துருவார். இந்த அதிகாரத்தை, இந்த ரூல்ஸை மாற்றத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்ல முடியும். ஐ ஹாவ் எக்ஸாசியா. எனக்கு டூனமஸ் இருக்கு. டூனமஸ் என்றால் டைனமைட்ல இருந்து வந்தது. பாம் தெரியுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த மூணுமே உங்களுக்கு வித்தியாசமா தெரியுதுல்ல, அது ஈஸியா சொல்றேன்னா, இப்போ இந்த வத்தலையில் எத்தனையோ கார் ஓடுது இல்லைங்க, ஆனால் ஒரு ஆளால் அந்த அத்தனை காரையும் நிப்பாட்ட முடியும். யாருன்னு சொல்லுங்க? டிராஃபிக். ஏன்னா அவர் இதில் என்ன இருக்குங்க, பேட்ச் இருக்கு. அது அவர் எதை காமிக்குது? அதிகாரத்தின் வல்லமை காமி. அதை மீறியும் அவன் ஓட்டிட்டானா காரை, அவனுக்குள்ள என்ன இருக்கு, பாக்கெட்டில் கன் இருக்கு. இது டூனமெஸை காமிக்குது. உனக்குள்ள எபிலிட்டி, கர்த்தர் ஆவியான உனக்குள்ள இறங்கிட்டான், உனக்கு வல்லமை இங்கே கொடுத்துருக்கிறார். நீ அதையும் சத்ரு ஒன்று நோன்னானா நீ அதை எடுத்து என்ன பண்ணலாம், காமிக்கலாம். ஆனால் கடைசியில் என்ன சொன்னேன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ். இதையெல்லாம் காட்டிலும் நான் இந்த என்ன சொல்றது, என் டிராஃபிக் ரூல்ஸே நான் மாற்ற முடியத்தக்கதான ஆளுகையின் வல்லமையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படின்னா எனக்குள்ளேயே இருந்த ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். உங்களை அப்படிதான் அவர் பார்க்கிறார். புத்தி உள்ள ஸ்திரீகளே, டெபோராஸ் அண்ட் ஆல் த சகோதரர்களுக்கும் சொல்றேன், சாதாரண வல்லமை இல்லை கர்த்தருடைய வார்த்தை. எவ்வளோ ஆழமை. வல்லமைக்கே 3 அர்த்தங்கள் மேலே தாண்டுதே. ஒவ்வொரு வார்த்தைக்கு எவ்வளோ தாண்டும் எபிரேயர் பைபிளில். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இருந்தாலும் அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இன்னைக்கு வேதத்தை பற்றி தான் வாசிக்க போகிறோம். பைபிள் இஸ் நத்திங் பட் அ லவ் ஸ்டோரி. ஒரு காதல் புத்தகமாக நினச்சிக்கோங்க. பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனுக்கு மனவாட்டியை தேடுகிற ஒரு புத்தகம் தான் பைபிள். He's searching a bride for the groom. அப்படி என்றால் நீங்களும் நானும் தான் அந்த மணவாட்டி. We are the bride. He is looking, என் பையனுக்கு எது பெஸ்ட், இதுதான் பைபிள். இந்த லவ், காதல் சொன்னதும் என்ன லிண்டா சிஸ்டர் இதெல்லாம் பேசுகிறாங்க. காதல் நான் சொல்கிறது காமம், லஸ்ட், எராட்டிக் இதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது இமோஷனல், உணர்ச்சி வசப்படுற அன்பை சொல்லுகிறேன். உங்களோட உணர்வில் கலந்திருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஏன் உணர்வில் கலந்திருக்கிறார் சொல்ற, அவரோட ரத்தம் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். அந்த உணர்ச்சியை தொடுகிறவர் தேவனால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு இந்த உலகம் உணர்ச்சி கட்டத்தனமா இருக்கலாம், உணர்வே இல்லாம நடந்துக்கலாம், செவி கொடுக்காம இருக்கலாம், நம்மளை பத்தி கேட்காம விசாரிக்காம இருக்கலாம். ஏன் இப்போ நான் வீட்டுக்கு வரும்போது என்ன எத்தனையோ பேர் விசாரிக்காம இருந்திருக்கலாம். ஆனா ஏன் நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், ஆட்டோல வரும்போது நான் சொல்லிட்டு வரேன், எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு நான் கேட்டுட்டு வரேன். நான் பேச போறேன், நான் கேட்க எப்படி நான் தான் அதுக்கு காரணம். ஆமென். கர்த்தர் சொல்ற என்னது, I am the reason for your happiness. இந்த லவ் வேறங்க, இதுக்கு பேர் அகாபே லவ். அதுக்கு தான் கிரேக்க மொழியில 4 அன்பு இருக்கு. அது சொல்லணும்னு நான் நினைக்கல, நீ உங்களுக்கு சொல்றேன். ஃபீலியோன்னு இருக்கு. ஃபீலியோ என்றால் நண்பர்களுக்குள்ள அன்பு இருக்கு இல்லையா, அதான் ஃபீலியோ. எராஸ்னா எராட்டிக், காதலர்களுக்குள்ள வருது, ஒரு கணவன் மனைவிக்கு வருது. அடுத்தது ஸ்டார்கேன்னு இருக்கு. ஸ்டார்கேனா தகப்பன் பிள்ளை, தாய் தகப்பன் பிள்ளைகள் காமிக்கிற அன்பு. ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ற அன்பு என்ன தெரியுமா, அகாப்பே அன்பு. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்றீங்களா, அகாப்பே அன்பை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்குள்ள அன்புகிறார். யாருமே இன்னைக்கு எனக்கு சொல்லல, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்மேல் அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறேன். நான் அன்பு வைத்த ஒரே நிமித்தம் என் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினேன். ஆமென்.
ரோமர் 5:8 நம்ம பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். யாருங்க அப்படி செய்யணும்? அது மட்டும் இல்லை, 1 யோவான் 4 என்னெல்லாம் வருது? நீங்க அன்பு செய்யலன்னு வைங்களேன், நீங்க கர்த்தரையே அறியலன்னு வருது. நீங்க நான் உங்களுக்கு அன்புன்னு ஒன்று கொடுத்தனால தான் நீங்க மற்றவங்களுக்கு என்ன பண்றீங்க? அன்பை செலுத்துறீங்கன்றதும் 1 யோவான் எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, 1 கொரிந்தியர் 13 என்ன வருது? ஃபுல்லா லவ் பத்தி தான் வருது. நீ அந்நிய பாஷையில, தேவதூதர் பாஷையில, எந்த பாஷையில பேசினாலும் உனக்கு அன்பு இராவிட்டால் நீ வெங்கலத்துல போடுற சத்தம் மாதிரி, இன்ஸ்ட்ருமெண்ட்ல வர சத்தம் மாதிரி ஆயிடுவ. நீ தீர்க்க தரிசனம் சொல்லி நீ பயங்கரமா உலகத்தை கலக்கினாலும் உன் கையில அன்பு இல்லைன்னா வெறுமையான பாத்திரம் நீ. ஆமே. அன்பு எவ்வளவு முக்கியம். இதுதாங்க லவ். இன்னைக்கு லவ்வை தேடி அலையிறீங்களா? அன்பை தேடி குடும்பத்துல அன்பு இழந்திருக்குதா? வேலையில அன்பு இல்லை இல்லையா? போட்டி, பொறாமை. யாரு வேலையில அன்பு செய்து வேலை செய்யறாங்க? பேஷனோட யாராவது வேலை செய்றாங்களா? இல்லை. இன்னைக்கு இந்த கற்பனைகளை பிடித்து கொள்ளுங்க, அது உங்களை அழகாய் நடத்தும். ஆமேன். உண்மையான அன்பு என்றால் என்னன்னு சொல்லி கொடுக்கும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர அன்பு தான் அகாப்பே அன்பு. கர்த்தர் உங்ககிட்ட ஆக்சுவலாக எதுவும் எதிர்பார்ப்பு, இன்னைக்கு என் பிள்ளை 2 hours துதிச்சுட்டா அவளுக்கு செய்யணும்லாம் அவருக்கு அவசியமே இல்லை. நான் சொன்னேன், அவர் உங்களுக்கு கடன் பட்டவர் கிடையாது. அவர் நினைச்சா செய்வாரு, நினைச்சா செய்ய மாட்டார். ஆனால் அவர் என்ன தெரியுமா நினைக்கிறார்? அகாப்பே அன்பை நான் வைத்திருக்கிறேன், என்றென்றைக்கும் நான் வைத்திருக்கேன். நான் மாறாதவர். அவங்க அதை தெரிஞ்சுக்கணும். ஐ எம் a God who do not change. My love, my என்ன சொல்றது, my promises. அதுதாங்க உண்மையான அன்பு. இதனால நம்ம சில நேரம் உலகத்துல நம்மளுக்கு சில நேரம் செய்யற, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம நிற்கும் போதோ கடைசி காலத்துல என்ன நம்ம சொல்லுவோம்னா, ஆண்டவரே உங்களுக்காக நான் இது செஞ்சேன், அது செஞ்சேன், நான் இது பண்ணேன், என்னால் முடிஞ்ச, அதுலேயும் கொஞ்சம் தாழ்மையாக சொல்ல பார்ப்போம்ல, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன்ப்பா. நம்ம இப்போ எப்பவுமே ஊழியத்தில் இருக்கிறவங்களோ சரி, சபை விசுவாசிகளோ கிறிஸ்தவர்கள்னா நம்ம செய்ய முடிஞ்சதை தான் பேசுகிறோம். ஆனால் பரலோகம் கர்த்தர் என்ன ரெக்கார்ட் தெரியுமா வச்சிருக்கிறாரு? நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருந்ததோ அதை தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ 3 காரியம் அவர் செய்ய வேண்டாம்னு சொல்றாரு. என்னது? துன்மார்க்கரோட வழியில், இங்க பாருங்க என் கண் எப்படி ஆயிருக்குன்னு, ஆலோசனையில் நடவாமல். அப்படின்னா அந்த பேச்சு உனக்கு வேணாம், அந்த அட்வைஸும் உனக்கு வேணான்னு கர்த்தர் இன்னைக்கு காலையில் சொல்றாரு. என்னது? அவங்களோட கவுன்சில் வேணாம், அவங்க அட்வைஸ் வேணாம், நீங்களும் உங்க வாயை தூக்கி அங்க வைக்கவும் வேண்டாம். டு நாட் லிசன். நடக்காமல் இன்னொன்று நடக்கிறத பத்தி இருக்காங்க. இதெல்லாமே கவிதையின் தீர்க்க தரிசன புத்தகங்கள் தான். சங்கீதம், யோபுல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ எல்லாமே கவிதை எப்படி நேராக சொல்ல மாட்டாங்க. நடக்கிறதுனா நம்ம அவங்க இருக்கிற வீட்டுக்குள்ளே நம்ம நடக்கக்கூடாது போல, நான் பரிசுத்தவான்கள் வீட்டுக்குள்ளே தான் நடப்பேன். நீங்கள் நல்லாவே பாவிகளோட வீட்டில் நடந்தால் தான் பாவிகள் ரட்சிக்கப்படும். அப்படியே பைபிளை வாசிக்கக்கூடாது. அதுக்கு தான் பைபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு தலைப்பே ஐ லவ் பைபிள் தானே. பிரசங்கத்தின் தலைப்பு என்ன? சின்ன பிள்ளைங்க மாதிரி ஐ லவ் பைபிள். ஸோ துன்மார்க்கரோட கவுன்சிலில் நீங்கள் நடங்க, ஆனால் கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லணும். இங்கே சொன்னது என்னன்னா, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் கேட்காதீங்க. என்னது? அவங்க அட்வைஸும் அவங்களுடைய கவுன்சில் நமக்கு தேவையில்லைங்க. கர்த்தர் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கத்தக்கதான சத்தியங்களை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். 2வது என்ன சொல்ற? நீங்க அவங்கள பத்தி நீங்க வாய் மூட வேண்டிய இடத்துல என்ன பண்ணல, சில நேரம் நம்ம மூடல. அப்படி என்றால் நம்ம துன்மார்க்கரோட வழியில் என்ன பண்ணியிருக்கிறோம்? நடந்திருக்கிறோம். எப்பெல்லாம் வாயை மூடலையோ, இனி Psalm 1 யோசிச்சுக்கோங்க. அப்பனா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? எங்கேயோ தேவையில்லாத அட்வைஸ் என் காதுக்குள்ள போய் என் இருதயத்தை நடந்திருக்கு. 2வது பாருங்க என்ன சொல்லியிருக்கு? பாவிகளுடைய வழியில் நில்லாமல், டோன்ட் ஸ்டாண்ட் இன் த வேஸ் ஆஃப் சின்னர். அப்பனா நீங்க அதை என்ன நினைச்சீங்க? பாவிகளோட வழியில நான் நிக்க கூடாதுன்னா, பாவிகள் கிறிஸ்து இயேசுவை அடையிற வழியில நம்ம ஒரு தடைக்கல்லாய் நிற்க கூடாது. we should not be a stumbling block. புரியுதாங்க? இன்னைக்கு ரட்சிக்கப்படாத கூட்டம் எத்தனையோ பேர் பூமியில இருக்கிறாங்க. ஆனா அவங்க கிறிஸ்துவை அடையிறதுக்கு நம்மளும் என்ன பண்ணிடுறோம்? ஒரு விதத்துல தடையாய் நிக்கிறோம். we think we are doing good, but our action says we are doing bad things. சிம்பிள் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஏன்னா புரியுதா? நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லது பண்ணிருக்கோம், ஆனா நம்ம கிரியை என்ன காமிச்சு கொடுத்துருது? அகத்தின் அழகு எங்க தெரிஞ்சு போயிடுமா? அகத்துல என்ன நல்ல மாதிரியே நான் ரொம்ப பரிசுத்தம், நான் என்னோட ஸ்ட்ரீட்ல என்னோட வீட்டில் இருக்கும்போது நான்
அவங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சிடும். நான் திருப்பி சொல்கிறேன், டெபோராஸ் நான் சிஷ்யத்துவம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போஸ்தலர் ஆரம்பிச்சேன். உலகம் நம்மளை விட புத்திசாலி கண்டுபிடிக்கிறதுல. புரியுதா? உங்களோட அகத்தில் என்ன வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். இருதயத்தில் கர்த்தருடைய சத்தியம். அப்படி என்றால் நானே அவங்களுக்கு ஒரு தடைக்கல்லாய் இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லியிருக்குங்க? வேற யாரோட உட்காரக்கூடாது நம்ம. we should not sit in the seat of mockers. பரியாசக்காரர்கள். இது அதுக்கு மேலே. பரியாசக்காரர்களோட உட்கார்ந்தா நம்ம பரியாசக்காரர்களாகவே தான் மாறிடும். நீங்கள் கேட்குறது செய்கிறது மட்டும் இல்லை, இப்போ யாராக மாறுறீங்க, எங்கே ரொம்ப உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, எங்கே ரொம்ப நேரத்தை கொடுக்குறீங்களோ அந்த காரியமாகவே நீங்கள் மாறத்தக்கதான வாய்ப்பு இருக்குது. இது என் படிப்பும் சொல்லுது. ரொம்ப நாள் ஒரு ஊரில் இருந்துட்டு வாங்களேன், அந்த ஊரோட பாஷை ஒட்டிக்குதா இல்லையா சொல்லுங்கள். உங்களெல்லாம் சென்னை ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன், என்ன அப்படின்னுருவீங்க. என்னம்மா அப்படின்ட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? என்னம்மா நல்லா தானம்மா பேசிட்டு போனேன், என்ன இன்னான்னு வந்துருச்சு. என்ன ஆட்டோவில் ஏறுவீங்க போவீங்க, அங்கே ஆட்டோ ஆள் பேசுகிறேன், என்னம்மா எங்கம்மா போனோம் அப்படின்னு அதை வந்துடும். அந்த மாதிரி தான் யாரோட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோம். பரியாசக்காரர்கள். அவங்க ஆக்சுவலாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, நம்ம தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் அவங்க என் வாழ்க்கையில் வந்தனால தான் எனக்கு இவ்வளோ போராட்டம்னா கிடையவே கிடையாது. அது தப்புங்க, அப்படி சொல்லவே முடியாது. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு காரணத்தில் அங்கே அமர்ந்திருந்திருக்கேன், வாழ்ந்திருக்கிறேன். என்னோட டைமை அந்த பர்சனுக்கு நான் கொடுத்துட்டேன். அந்த ஆஃபீஸில் அந்த சிச்சுவேஷனுக்கு தேவலாம் கொடுத்த கர்த்தர் சொன்னதை நான் செய்யலை. என்னை இந்த ஒர்க் தான் ஆண்டவர் செய்ய சொன்னார். நான் பொதுவாகவே சொல்கிறேன். ஆனால் நான் இந்த ஆஃபீஸில் சேர்ந்தேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பரியாசக்காரெல்லாம் மாறத்தக்கதாய் நம்மளே என்ன பண்ணிக்கிறோம். we are the greatest mockers. நம்ம சொல்லுவோம், அவங்க பாருங்க எப்போ பார்த்தாலும் கெடுத்து பேசிட்டே இருப்பாங்க, வாயே நொல்ல வாய். என்னது? ஆனால் நான் சொல்லவா, அந்த சொல்கிற வாய் தான் பயங்கர நொல்ல வாய். ஒருத்தவங்க என்கிட்ட வந்து ஒருத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் என்ன தெரியுமா, அவங்க பேச்சை நான் நம்புறதே கிடையாது 80. ஏன்னா அவங்கள பற்றி நீங்கள் இவ்வளோ என்கிட்ட பேசுகிறீங்கன்னா என்னை பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட பேச மாட்டீங்களா? இது உலக நியதி இல்லைங்க. ஸோ நான் அதை நம்புறதா இல்லை. நான் வந்து அன்றைக்கி கூட ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு ஷால் சொன்னாங்க, ஃபோன்லேயே டீல் பண்ணினாங்க. நான் சொன்னேன், கண்ணால் காண்பதும் போய். என் தமிழ் கிளாஸ் நல்லா படிச்சுட்டேன் நான். என் தமிழ் டீச்சர் மாதிரி சூப்பர் டீச்சர் யாருமே இல்லை. இதில் பார்க்குறாங்களா எனக்கு தெரியாது, ஆனால் என் தமிழ் டீச்சர் சூப்பர். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய் தீர. நான் போனேன் அந்த இடத்துக்கு. ஷாலிக்கு சொன்னேன், நான் போனனால பாருங்கள் அந்த விஷயம் அவங்க எழுதுனது பயங்கரமாக இருந்தது. போய் பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. ஸோ சில காரியங்களை தீர விசாரிக்கணும். பார்த்து நான் யூடியூப்பில் பார்த்துட்டேன், நான் இது பண்ணிட்டேன், அவர் அப்படி சொல்லிட்டாரு, உடனே யூ பிகம் தட் பர்சன். உடனே புரளி தான் வாயில். ஸோ யூ டோன்ட் ஸ்பீக். சில ஆண்டர் இப்போ என்ன ரெக்கார்டு வச்சுருக்காரு, நீ வாயை மூட வேண்டிய இடத்துல நீ என்ன பண்ணல, வாயை மூடலை. அதுக்கப்புறம் முரண்பாடா நீ நடந்துக்கிட்ட, நீ முரண்பாடு சொன்னதை நீ செய்யலை. பெரிய பிரசங்கம் பண்ண, ஆனால் நீ என்ன பண்ணல, பிரசங்கத்துக்கு ஏற்ற வாழ்க்கை உனக்கு இல்லை. சுவிசேஷம் அறிவித்த, நான் தான் உண்மையான தேவன் ஊரெல்லாம் சொன்னேன், ஆனால் ஊரெல்லாம் உன் பேர் இப்போ இப்படி இருக்கேம்மா. அந்த ரெக்கார்டு தான் எழுதப்படுது. புரியுதாங்க? அதுவும் தான் சங்கீதம் 1. ஸோ கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு சில வார்த்தைகள் நமக்கு சொல்கிறார் என்றால் சில நேரம் எச்சரிப்பார். அந்த எச்சரிப்பு கூட உங்களை நேசிக்கிறனால தான். என் பிள்ளைகள் களங்கம் இல்லாமல் வெளியே இருக்கணும். அவங்க பரிசுத்தருடைய மகன்கள். ஆமென். That is why God keeps teaching us. நான் வந்து எங்கள் அப்பா சொல்வார், நான் இந்த வாழ்க்கையின் மாணவன், வேதத்தின் மாணவன் சொல்வார். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு மாணவனாக இருந்து பாருங்கள். இல்லை எனக்கு தெரியும், எனக்கு பைபிள் தெரியும்னு சொல்லிட்டாலே போச்சுங்க. யூ ஷுட் பி ஒவ்வொரு நாள் ஒன்று கற்றுக்குறோமா இல்லையா? நீங்களே சொல்லு. நான் ஒவ்வொரு நாள் ஒன்று கற்றுக்கிறேன் வேதத்தில். இது அமுத சுரபி மாதிரி, இது ட்ரெஷர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் தாவீது சொல்கிறான், இதை போய் நான் ஆராய்ச்சி செய்யணும் எனக்கு. ஸோ 1 கொரிந்தியர் 15:31 எப்படி இருக்குன்னா, மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். எழுதிட்டு வந்தேன், ஏன்னா அதை நான் சொல்ல மறந்துடுவேன். ஸோ இனி தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் இந்த ரெக்கார்ட் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். நான் இனி என்ன செஞ்சேன், என்ன யூத் மீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அப்புத்தலை போனீங்களா, கேண்டி போனீங்களா, என்ன பண்ணீங்களா, அவர் கேட்க மாட்டார். அப்புத்தலையில் ஒன்று சொல்லிட்டு வந்தியா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு, அந்த மாதிரி நீ நடந்துக்கிறியான்னு கேட்பார்.
விளங்குதா? அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இதுதான் சீஷத்துவம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என்ன சிஸ்டர் லிண்டா வந்து பிள்ளைங்களை திட்டுறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. குடும்பமாக இப்போ ஹாலில் உட்காந்து பேசினா சொல்ல மாட்டேன்னா அந்த மாதிரி தான் சொல்கிறேன். யாரையும் குத்தி காமிக்கிற சபை கிடையாது, கற்றுக் கொடுக்கிற சபை. சொல்லுங்க, இது குத்தி காமிக்கிற சபை அல்ல. பாவம் சிஸ்டர் வாய்ஸ் நோட்லாம் கொடுத்தாங்க போன. சொல்லுங்க, குத்தி காமிக்கிற சபை அல்ல, கற்றுக் கொடுக்கிற சபை. ஒருத்தருக்கு ஒருவர் கற்றுக் கொடுப்போம். அது ஊழியர்கள் விசுவாசிகள்ல எல்லாம் ஒரே குடும்பமாய் நாங்கள் வெளிப்படுத்துவோம். புரியுதா? ஸோ பைபிள் எனக்கு ஏன் ரொம்ப அதில் பாருங்க, இதுக்கு வந்துடுறேன், அதுக்கு நான் ஓடிடக்கூடாது. ஸோ இந்த 3 வழியில் ஒருத்தன் இல்லை, அதுக்கு தான் அதில் என்ன போட்டிருக்கு? பட் ஹிஸ் டிலைட் இஸ் இன் த லா ஆஃப் த லார்ட். அப்போ எப்படி போட்டிருக்கு? அவன் இல்லை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டுக்கலாம்? பென்சில் இருந்தால் எழுதிக்க, ஆனால் போடுங்க. இவ்வளோ நடந்திருக்கு. செய்ய வேண்டியதை கர்த்தர் கேட்க போதில், நீ என்னெல்லாம் செய்யாமல் எனக்காக நீதிமான வாழ்ந்தியே, அதை தான் நான் எழுதி வச்சிருக்கேன். அதாவது கடைசி காலத்தில் அதை தான் சொல்லுவார். லிண்டா, நீ இங்கே போன, ஆனால் அழகாக சமாளித்து அவ்வளோ அழகாக வெளியே வந்துட்ட, என்னுடைய நாமத்தை நீ காப்பதற்காக. இதை அவர் சொல்லி தான் உங்களை பாராட்ட போகிறான். ஆமே. அப்போ அது பக்கத்தில் எழுதிக்கோங்க, 2வது வசனத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய, அதுக்கு ஆனால் கர்த்தருடைய வேதத்தில், இங்கிலீஷில் பட் his delight is in the law of the Lord. பிரியமாய் இருந்திருக்கிறான், இரவும் பகலும் தியானித்திருக்கிறான். அப்படி என்னங்க இந்த பைபிள்ல இருக்குது? இது அவ்வளோ பிரியமா இருக்கிறதுக்கு அந்த பட்டை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கிறேன். ஆனால் என்பது 2 வரிகளை காமிக்கிறது இல்ல. முன்னாடி என்ன? துன்மார்க்கர்கள் அது இதுன்னு கொடுத்துருக்கு. ஆனால் இவன் இப்படி இருக்கிறான். அப்ப 2 வரிகளை ஒரு சொல் இணைத்திருக்கிறது, அதுதான் அந்த ஆனால். அப்போ அதுக்கு போய் கான்ட்ராஸ்ட் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க, எதிர் இணைப்பு. அப்போனா முன்னாடி சொன்ன வாக்கியம் வேற, ஆனாலுக்கு அப்புறம் வந்த வாக்கியம் வேற. எக்ஸாம்பிள், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் என்னுடைய வரம் உனக்கு, the gift of God is eternal life. இப்போ புரிஞ்சுதா? ஒரு வரி ஒன்று சொல்லுது, ஆனால் அந்த ஆனால் வந்து உங்களை காப்பாற்றி இன்னொரு பக்கம் கொண்டு போகுது. இல்லை, அது காப்பாற்றாம வேற டைரக்ஷன்லையும் கொண்டு போவோம். எப்படி சொல்லவா? ஜோனா, I am the Lord your God. The word of God came to Jonah, son of Amittai. Go to Nineveh. என்னது? நினேவேக்கு போ, எனக்கு எதிராய் அவர்கள் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், பாவத்தை செய்கிறாய், அவங்களுக்கு எதிராக நீ குரல் கொடு, நான் தான் என்ன பண்ண, இன்னைக்கு நீ ரிப்பெண்ட் பண்ணலன்னா தப்பாயிடும். ஆனால் பட் ஜோனா flee to Tarshish. ஜோப்பா நகரத்தில் போய் டார்ஷிஷ்க்கு புக் பண்ணி போயிட்டார். இப்போ தெரியுதா? ஒரு வழியில கர்த்தர் உங்களை நடத்தினா, அந்த ஆனால் என்ன பண்ணிடுச்சு, உங்களை இன்னொரு வழியில கொண்டு போறது. ஆனா சங்கீதம் 1 இருக்கிற ஆனால் உங்களை நரகத்துக்கு பாதாளத்துக்கு போற வாசல்ல இருந்து உங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனுக்கு கொண்டு வந்தது தான் சங்கீதம் 1. ஆமென். நான் குழியில விழுறும் போது கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து என்னை நிறுத்தி வைத்தார். ஆமென். நான் சங்கடப்பட்டு நான் நொந்து நான் ஒடுங்கி போகும்போது அந்த சங்கீதம், ஆனால் அவர் வார்த்தையில நிலைத்திருந்தேன், கர்த்தர் என்னை இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த ஆனால தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புறேங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஆனால் வச்சிருக்கிறார். பயப்படாதீங்க. உங்க டைரக்ஷன் பயம் கொடுத்துதா, ஒரு வழி உங்களை சந்தேகப்படுத்துதா, ஒரு வழி கேள்வி கொடுக்குதா, கர்த்தர் சொல்ற, ஆனால் கர்த்தரின் வார்த்தையில் பிரியமாய் இருக்கிறவள் ஆச்சரியக்குறியை காண்பாள். ஆமென். அவள் கேள்விக்குறியின் மகள் கிடையாது, ஆச்சரியக்குறியின் வாழ்க்கையை வாழ்வாள். உலகம் ஆச்சரியப்படும். இந்த சூழ்நிலையில எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுதுன்னா, சங்கீதம் 1 இரவும் பகலும் வேதத்தில் தியானம். நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாரும் இன்னைக்கு இப்படி இருக்கிறது காரணமே வேற என்ன நீங்க சொல்ல முடியும்? சாட்சியில வந்து வேற யாருக்காவது கிரெடிட் கொடுங்களேன். இல்லைங்க, என் மகன் தாங்க எனக்கு அனுப்புறாரு, எதுனாலும் சொல்லுங்களேன். என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா பார்த்துக்கிறாருங்க, உலகம் எவ்வளோ சொல்லுது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏதோ ஒரு காரணத்தில் யோர் சோர்ஸ், உங்க ஆதாரமே இங்கே தான், சந்தோஷத்தின் ஆதாரம். ஆமே. அந்த ஆனால பற்றி தாங்க பேசுகிறேன். பட் மை டிலைட் இஸ் இன் த லா ஆஃப் த லார்ட். சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான். ஏன் இந்த வார்த்தையை அவன் சந்தோஷப்படுறான்? ஏன் இந்த பாக்கியவானுக்கு இவ்வளோ சந்தோஷம்? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் 39 புக்கு, புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகம். அப்படி என்றால் 66, it is 66 books. அப்போ 66 books in one library is called Bible.
ஸோ பைபிள் இஸ் யுவர் லைப்ரரி. இன்னைக்கு சொன்னாங்களா, நீ என்னைக்காவது உன் வாழ்க்கையில் லைப்ரரி போயிருக்கிறியா? ஆக்ஸ்ஃபோர்ட் லைப்ரரி போயிருக்கிறியா? ஹார்வர்ட் நான் சொல்ல, எனக்கு அந்த சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், எந்த லைப்ரரியும் போல இந்த 66 புத்தகம் கொண்டுள்ள இதுதான் என்னுடைய லைப்ரரி. இன்னைக்கு இவ்வளோ ஞானமாய் நான் பேசுகிறேன்னா, இவ்வளோ ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்துருக்கிறார் என்றால் இந்த லைப்ரரிக்குள்ளே பூந்து பாருங்க. 66 புத்தகம். பழைய ஏற்பாடு எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாடில் எல்லாம் வெளிப்படப்பட்டிருக்கு. ஆமென். எப்படி பழைய ஏற்பாடில் ஆகார் மேல கண்ணோக்கமா இருக்கிறார் என்று காமிச்சிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாடுல நேரா அதே கர்த்தர் வந்து உங்க கண்களை தொட்டு உங்க கண்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், வெளிப்படுத்தினார். அதுதாங்க வேதாகமம். ஆமென். அப்பனா இங்கிலீஷ்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட் கன்சீல்ஸ், நியூ டெஸ்டமெண்ட் ரிவீல்ஸ். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மறைக்கப்பட்ட அவ்வளவு காரியங்களும் புதிய ஏற்பாடுல எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. God has revealed everything. ஆமென். எவ்வளோ நல்லவர். அதே மாதிரி பழைய ஏற்பாடு ஃபுல்லா வாக்கு தத்தங்கள். என்னங்க? வாக்கு தத்தங்கள். புதிய ஏற்பாடு அவ்வளோ வாக்கு தத்தங்களும் உருவாக்கப்பட்டது தான் இயேசு கிறிஸ்து. இங்க வாக்கு தத்தம் பேசி கொண்டிருக்கிறது, இங்க வாக்கு தத்தம் நேராவே நிக்கிறாங்க. ஆமென். ஜெகோவா ஜைரே என்று சொல்லுகிறார் பழைய ஏற்பாடுல. ஆனால் புதிய ஏற்பாடுல 5000 பேருக்கு தன் கைகளால் அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுத்தவருங்க. ஆமென். Old Testament promises, New Testament produces. எழுதிக்கோங்க. Old Testament conceals, New Testament reveals. Old Testament promises, New Testament produces. அதே மாதிரி பழைய ஏற்பாடு என்ன தெரியுமா பண்ணும்? லோக்கலைஸ் பண்ணும், உள்ளூர் கதையே பேசும். அப்படி என்றால் கர்த்தர் தான் அழைக்கப்பட்ட இஸ்ரேல் தேசத்தை மட்டும் பேசிட்டு இருந்தார். பார்த்திருக்கிறீங்களா? அவர் நேசித்த தேசம் என்ன? இஸ்ரேல் பத்தி தான் வரும். ஆனா புதிய ஏற்பாடு இஸ்ரேல் தேசத்தை மட்டும் இல்ல, கர்த்தர் முடிவு பரியந்தமும் he has universalized for you. Amen. So Old Testament localize, New Testament universalize. Amen. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து அதை பார்க்கலங்க, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் குறிப்பிட்டு வைக்கல. புதிய ஏற்பாடுல இயேசு வந்ததும் எல்லாம் கதையும் மாறிடுச்சு. உலகம் முடிவு பரியந்தமும் நீ எனக்காக போய் நிக்கலாம், அதே வல்லமையை கொண்டு நிக்கலாம். உனக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறேன். நான் தான் சொன்னேன், நானும் வழியும் சத்தியமாம் ஜீவனுமா இருக்கிறேன். ஆனா நீ தான் அதை கொண்டு வர ஆளு, அந்த கேட்டுக்கு கொண்டு வர ஆளே நீங்க தான் கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கார். இன்னைக்கு நீ தான் அந்த ஷீஷர் என்று கர்த்தர் அழைக்கிறார் உங்களை. ஆமென். இவ்வளோ அழகான புத்தகத்தை பிரியப்படாம இருப்பானா பாக்கியவான். அது மட்டும் இல்லை, அதை வர்ணிக்கணும்னே எழுதிட்டு வந்தேன். ஒரு வாரம் மேல உட்காந்து யோசிச்சு எழுதுனேன். அவ்வளோ அழகான ஒரு வேதங்க. வேதம்ன்றது சொல்லும் போதே உங்களுக்கு மனசுக்குள்ள சுகம் வந்துடும், விடுதலை வரும். பலவீனம் இருந்து பைபிள் வார்த்தைன்னு சொல்லி பாருங்களேன், ஒரு வார்த்தையை அட்டர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் அந்த சுகம். அப்படின்னா இதுல ஜீவனும் ஆவியும் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, பழைய ஏற்பாடு ஃபுல்லா அடையாளங்களா காமிச்சார். எத்தனை பேர் புதிய ஏற்பாடுல சிலுவையின் அடையாளமே உங்க கையில கொடுத்துட்டார். ஆமென். நான் எங்க அடையாளம் எல்லாருக்கும் கொடுத்தேன், இங்க அடையாளம் உங்களுக்கு பர்சனல் கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கார் கல்வாரி. ஆமென். சிலுவையின் அடையாளம் தாங்க மிகப்பெரிய அடையாளம். இன்னைக்கு நான் இந்த அடையாளம் அற்புதம் மீட்டிங்க்கு போறேன்னு சொல்றவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க அடையாளம் அற்புதம் செய்யட்டும், ஆனா அவங்க சிலுவையில முடிச்சாங்களான்னு பாருங்க. அவன் தான் நல்ல ஆவியில பகுத்தறிகிற ஒரு மனுஷன். புரியுதா? இன்னைக்கு அந்த மாதிரி கூட்டங்கள் இல்ல. சிலுவையின் அடையாளத்துல முடியுதா? அடையாளம் அற்புதம்ல முடிஞ்சு போயிடுது. and the credit goes to so and so. ஆனா நம்ம ஹார்வெஸ்டர்ஸ் டெபோரா எப்பவுமே credit goes to the one and only Jesus Christ. ஆமென். அவருக்கு மட்டுமே துதி கன மகிமை எல்லாவற்றுக்கும் கொடுக்கணும், வேற யாருக்குமே இங்க இடம் இல்லைங்க. கர்த்தர் நல்லவர். ஓல்ட் டெஸ்டமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 பிரமாணங்கள் இருக்கு, 5 books of laws, 12 வரலாறு புத்தகங்கள் இருக்கிறது, 5 கவிதை தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு தெரியும் யோபுல இருந்து. அதே மாதிரி 5 பெரிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, திருப்பி 12 சிறிய தீர்க்க தரிசனம், இதெல்லாம் சேர்த்து 39. புதிய ஏற்பாடுல 4 சுவிசேஷம் புக்கு, 1 வரலாறு அப்போஸ்தலர், 1 பிரமாணம் ரோமர், அப்புறம் 14 பாலின் எபிஸ்டல்ஸ் பவுலோட கடிதங்கள், அப்புறம் 7 பொதுவான கடிதங்கள். மொத்தம் எவ்வளோ? 27 வந்துச்சா? இந்த புத்தகத்தை எப்படிங்க பிரியப்படாம இருக்கலாம்? என்ன அடங்கலை இப்ப நான் சொன்னதுல? உங்களுக்கு பிரமாணம் இருக்கு, கவிதைகள், தீர்க்க தரிசனம், வார்த்தைகள், சுவிசேஷம், ஆமென், கட்டளைகள்,
விடுதலைகள், வெளிப்பாடுகள் நிறைந்த புத்தகம் தாங்க வேதாகமம். ஆமென். இன்னைக்கு வேதாகமத்தை தாண்டி நான் எதுவுமே பேச வரல. நான் முடிச்சிடுவேன், பயப்படாதீங்க. இது ரொம்ப முக்கியம், கத்துக்கோங்க, அவ்வளவுதான். வேதத்துல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 1189 அதிகாரங்கள். எத்தனை வசனங்கள் இருக்கு? 31,214 வசனங்கள் இருக்கிறது. எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 7 எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? வேர்ட்ஸ் என்னமா சொல்வீங்க? சொல்லா, வார்த்தை. 7,73,746 வார்த்தை. கரெக்டா சொல்லிட்டேன்னா தமிழ்ல லெட்டர். அதுக்கப்புறம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? லெட்டர்னா எழுத்து. எத்தனை எழுத்து? 3,588,480 மில்லியன் லெட்டர்ஸ். வாசிச்சு முடிச்சிடலாமா? சும்மா இல்லை. இப்போ ஏன் இந்த கணக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானு கேட்குறீங்களா? இந்த ஒவ்வொரு கணக்கும் உங்கள் ஒவ்வொரு நாளை நடத்தி கொண்டு போகிறது. இன்னும் அந்த கணக்கில் உங்கள் வயசு கூட வரல. உங்கள் வயசை எடுத்துக்கிட்டா கூட அந்த வார்த்தையை ஒட்டி வைக்க முடியாது. இன்னும் வேதத்தில் வாசிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் நான் கணக்கை சொன்னேன். There is too much to know about Christ. ஆக்சுவலாக 3,566 சொல்லுவாங்க, இல்லைனா 3,116,480 சொல்லுவாங்க. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் படியும் கணக்கு மாறும். ஆனால் இப்போ இந்த லெட்டர்ஸும் இந்த வேர்ட்ஸும் இத்தனை அதிகாரங்கள் ஏன் சிலவங்களால் இன்னும் வாசிக்க முடியலன்னா உலக பிரகாரமான சந்தோஷத்தை தேடி போகிறாங்க. அவங்க யார் மேலே பிரியமாக இருக்கிறாங்க? பூமியில் இருக்கிற காரியங்கள் மேலே பிரியமாக இருக்கிறனால இதோட பொக்கிஷத்தின் அருமையை தெரியாமல் இருக்கிறார். வேதம் அது மட்டும் இல்லைங்க. வேதம் எப்படிப்பட்ட தெரியுமா? குழந்தைகளுக்கு அது ஒரு பால் போல. ஆமேன். பவுல் என்ன சொல்றார்? அது மட்டும் ஆண்களுக்கு அது ஒரு இறைச்சி மாதிரி, மீட் ஃபார் மேன். விமென்க்கு என்ன? அது ஒரு பிரெட். ஸ்திரீகளுக்கு அது ஒரு அப்பம். நம்மளோட பயணத்துக்கு உதவி செய்வதற்கு அது ஒரு தேனாய் இருக்கிறது. இட்ஸ் அ ஹனி டு ஹெல்ப் யூ இன் யுவர் ஜேர்னி. ஆமேன். எத்தனை வாட்டி சோர்வடைகிறோம். தேனினும் இனிமை. அதுக்கப்புறம் என்னது? அது ஒரு கண்ணாடியா இருக்குது. உங்க முகத்தை பார்க்குது. ரோட்ல போறவங்க முகத்தை பார்த்து படிக்கிறதுக்கு இல்லை. இல்லை, நான் போன வாரம் சொன்னல, உங்களுக்கு பிடிக்காதவங்களை பத்தி இங்க எழுதல. உங்க முகம் தான் என்ன பண்ணுது? இங்க தெரியுது. எனக்கு பாதைக்கு அது என்னவா இருக்கு? தீபமாய் இருக்கிறது. எனக்கு என்னை திருத்துறதுக்கு அது ஒரு என்னவா இருக்கு? ஒரு சம்மட்டியா இருக்கு. அப்படி என்றால் இட்ஸ் a hammer to rectify me. அதுக்கப்புறம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா எதுக்கு இருக்கு? பகுத்தறியறதுக்கு. இப்போ சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. இந்த வேதத்தை பிரியப்படாம இருக்க முடியுமா? இதை பிரியப்படுற நீங்களும் நானும் தான் பாக்கியவான், பாக்கியவதிகள். ஆமென். இவ்வளவும் இந்த வேதத்துல இருக்குங்க. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கலாம், சண்டே ஸ்கூல்ல கேட்டிருக்கலாம், இல்லை கேட்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நினைவுபடுத்துறா, என் வேதத்தை பத்தி அக்கு வேற ஆணி வேற போய் சொல்லிட்டு வா. அதெல்லாம் இங்க தோன்றது இல்லைங்க. கர்த்தர் சில எழுத வைக்கும் போது, பேச வைக்கும் போது கர்த்தர் தான் இங்க வெளிப்படுத்துறாரு உங்ககிட்ட. அப்பனா அவருடைய பிரசனம் உங்களோட தங்கி இருக்கு. அவருக்கு தெரியும் இது தேவை. என்னைக்குமே இந்த வேதத்தை நம்ம விடவே கூடாது. அவன் மட்டும்தான் பாக்கியவான். இப்ப பாருங்க, அது மட்டும் அவன் இல்லை, இரவும் பகலும் அவன் என்ன பண்றான்? பிரியமா இருக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் போல. அவன் என்ன பண்றான்? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறான். மெடிடேஷன் என்பது ஒரு தனி அறைக்குள்ள போய் உங்களை பூட்டிட்டு காலை இப்படி கிராஸா வச்சுட்டு பாஸ்டர் பண்ணிட்டு உட்காருறது மெடிடேஷன் இல்லை. என்னது? காலை 2 பக்கம் இப்படி போட்டு இப்படி உட்காருறது மட்டும் மெடிடேஷன் கிடையாது. புரியுதா? இல்லைன்னா மெடிடேஷன் இந்த காலத்துல என்ன சொல்றாங்க? ஒன்று அப்படியே அமைதியா உட்காரணும், இல்லை உங்க மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் எம்டி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குது உலகம். என்னது? உங்க அப்படியே மெடிடேட் பண்ணுங்க, 1 hour இப்படி உட்காந்து பண்ணிட்டு இருங்க. 1.5 hour கழிச்சு உங்களுக்கு என்ன ஆகும்? எல்லாம் எம்டி ஆயிடும். என்ன ஆயிடுமா? உங்க மூளையை வெறுமைப்படுத்துறது. அது நல்லதா? கர்த்தர் இன்னைக்கு வெறுமையை நிரப்புகிற தேவன் தான். ஆமென். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் நிரப்புகிறவர், வெறுமைப்படுத்துகிறவர் இல்லை. உங்ககிட்ட ஒரு மூளையை கொடுத்தாருன்னா இது எப்படிப்பட்ட பவர்ஃபுல் வெப்பனை உங்களுக்கு தந்திருப்பார். இந்த உலகம் சொல்லுது அதை எம்டி பண்ணு, டிஸ்மிஸ் த தாட்ஸ். அண்ட் ஒரு இதில் ஃபோக்கஸ்டாக அவங்க டீவியேட் பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் மெடிடேஷன். ஓல்டு கேசட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பழைய கேசட்டு. அது என்ன பண்ணலாம்? அந்த கேசட்டில் நீங்கள் ரீவைண்ட் பண்ணலாம்,
ஃபார்வர்ட் பண்ணலாம், ஞாபகம் இருக்கா? இப்போதான் யூடியூப்ல இப்படி 10 செகண்ட் 10 செகண்ட் 10 செகண்ட் அப்படி போறீங்களே, அந்த மாதிரி அப்போ பட்டன்ல என்ன இருந்தது? ரீவைண்ட் ஃபார்வர்ட். அதே தான் இந்த பிரெயினுக்கு என்ன வரும்? ரீவைண்ட் பட்டன் அமுக்குனா. ரீவைண்ட் பட்டன் அமுக்குனா அழகாக போய் பழசில் உட்காந்துக்கும். பழசில் உட்காந்து அப்படியே ஒரு பாட்டு வரும். ஐயோ மனசு சோர்வாயிடும். வந்து சில நேரம் ஐயோ இவ்வளோ பண்ணோமான்னு டிஸ்கஸ்டிங்காகவும் இருக்கும் நம்ம பண்ண காரியங்கள். இது உங்களை மூளை சொல்லி கொடுக்கும். ரீவைண்ட் பண்ணிட்டீங்கன்னா காலி. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் சித்திரவதைப்படுறோம் மனசளவில்? ரீவைண்ட் பட்டன் சொல்லுங்க. ரீவைண்ட் பட்டன் பண்ணதான் பழசுக்கு போயிடுறீங்களா? சே, இவரை கட்டாமல் இருந்தா அவரை கட்டியிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை எவ்வளோ நல்லா. ஆனால் பேசக்கூட மாட்டேங்கிறாரு. அப்படி ரீவைண்ட் பட்டன் போனதும் தேவையில்லாத அவ்வளோ வருமா, மனக்கசப்புல போய் விடும். அப்புறம் அப்போதான் அவர் வந்து தேவையில்லாமல் ஏதாவது வந்து சொல்லார், ஹாய் லிண்டா அப்படின்னு வர. அப்போ வச்சு வாங்குவேன். புரியுதா? மனக்கசப்பு வந்துடுது. மனக்கசப்பு வந்த பிறகு என்ன ஆகும்? சில நேரம் அது அப்படிப்பட்டது, சில தேவையில்லாத காரியங்கள் நிறைய பண்ணியிருப்போம். அப்போ ரீவைண்ட் பட்டன் பண்ணதும் வாந்தி எடுக்கிற அளவு கூட நம்ம பண்ணியிருப்போம். ஐயா நான் இந்த இடத்துக்கே போகல, அதை பற்றியே யோசிக்க மாட்டேன், அப்படியே வந்துடலாம். வந்திருக்கிறீங்களா? இதுதான் பழைய கேசட் செய்யும். இல்லை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ பிரெயின் ஆல்சோ வில் ஹெல்ப் யூ டு ரிமெம்பர். உங்களை ஞாபகப்படுத்தும், ரிகலெக்ட் பண்ணும், அப்புறம் அது ஃப்யூச்சருக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ பிரெயினோட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இது கேர்ஃபுல்லாகணும் நீங்களும் நானும் சொல்ல விட. நீங்களும் நானும் யாரு? புத்தியுள்ள. நீங்கள் என்ன தெரியுமா ரீவைண்ட் பண்ணும்? நன்றி உள்ள இருதயத்தை ரீவைண்ட் பண்ணும். நான் ஒவ்வொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணுவேன், நான் கஷ்டத்தில் போயிடுறேன். ஆனால் நீங்கள் ஒன்று யோசிக்கணும், இந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கும்? நீ ஆமாம் அவமானத்தில் தான் இருந்த, ஆனால் நான் உன்னை அந்த இடத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்தேன் பார்த்தியா, அதுக்கு நீ எனக்கு நன்றி சொல்லுன்னு இந்த புக்கு கற்றுக் கொடுக்கும். நீ அவனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ இன்னைக்கு இந்த மாதிரி எனக்காக நீ வாழ்ந்திருப்பியா? நான் உன்னை இந்த ஊடாய் கொண்டு போகும்போது இன்னைக்கு உன்னை எவ்வளோ அழகாய் நான் நடத்துகிற கத்தை உன்னை உருவாக்கி இருக்கிறேனே கர்த்தர் உன்னை ஞாபகப்படுத்துவார். அதுதான் இந்த வேதம். ஆமே. இன்னைக்கு அது என்னை எப்படி மீட்டு கொண்டு வந்தார், என்னை எவ்வளோ அழகாக நடத்தினார். நன்றி இயேசுவே, நன்றி. தேங்க்யூ ஃபார் மை ஹஸ்பண்ட், தேங்க்யூ ஃபார் மை சில்ட்ரன். எஸ், தே வேர் அகேன்ஸ்ட் மீ. எனக்கு எதிராக ஒரு காரியம் செஞ்சா, ஆனாலும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய சித்தம் இல்லாமல், உங்களோட அனுமதி இல்லாமல் அது நடக்காது. நீங்கள் உருவாக்குகிற தேவன் இல்லையா? அழிஞ்சு உடஞ்ச பொருளை கூட உருவாக்குகிற தேவன் அல்லவா? பழைய இருதயத்தை எடுத்து, கல்லான இருதயத்தை எடுத்து சதையுள்ள இருதயத்தை கொடுக்குற நல்ல பிதா நீங்கள். தேங்க்யூ ஜீசஸ் சொல்லி பாருங்க. இதுதான் நான் சொல்ற ரீவைண்ட் பட்டன். இன்னைக்கு காலையில் உங்கள் மெடிடேஷன் என்ன தெரியுமா? இவன் ஏன் இரவும் பகலும் என்ன மெடிடேட் பண்ணுறான் தெரியுமா? நன்றி சொல்கிறாங்க வேதத்தை வாசிச்சு. இன்னைக்கு இரவும் பகலும் பெண்களும் நீங்களும் நான் என்ன பண்ணுறோம்? புலம்பல். நேற்று ஒருத்தவங்க ஃபோனில் பேசினாங்க, எப்போவுமே புலம்புவாங்க. நான் சொன்ன புலம்பல் புத்தகம் 2 வரல, உங்களை பேரை போட்டு எழுதிடவா அப்படின்ட்டேன். புலம்பல் பார்ட் 2. நன்றி சொல்லுங்க. இப்போ ஜீவனோடு இருக்காங்களே, நன்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, இந்த புயல் வந்துருச்சுன்னு இந்த நான் போகிற மீட்டிங்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, சிஸ்டர் புயல் வந்தது ஜெபிங்கன்னு. எத்தனையோ பேர் வீட்டில் அலிஷாக்கே உடம்பு சரியில்லை பாருங்க, ஊழியக்காரங்க. எங்கள் வீடே என்னது அதே கால் வலி மூட்டு வலி, ஆனால் நாங்கள் நான் சொன்னேன் மாதம் வேணால் அங்கே வந்து வார்த்தையை கொடுக்குறேன்ல, உங்கள் கையில் வல்லமை இல்லையா, எடுத்து ஜெபிங்க அப்படின்னு. ஒன்று நீங்கள் எடுத்து ஜெபிச்சு சாயங்காலம் சரியாயிடுச்சுன்னு எனக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு நான் பண்ணி சரியாயிடுச்சுன்னா, சிஸ்டர் லிண்டா ஜெபிச்சாங்க வல்லமே ஆச்சு, சிஸ்டர் லிண்டா அபிஷேக் ஆடின கூட்டமா ஹீலிங் சர்வீஸ் பை சிஸ்டர் லிண்டா அப்படிலாம் வருந்தா என்ன பண்ணுவீங்க ஃப்யூச்சரில்? நல்லா இருக்காதுல்ல. ஏதோ இது பொம்பளை ஏமாத்துற மாதிரி தானே இருக்கும், ஃபோட்டோவெல்லாம் போட்டுட்டா. என்ன கர்த்தர் கொடுத்துருக்கா? உங்கள் கையில் டூனமஸ். சொல்லுங்க, என் கையில் எக்ஸாசியா, என் கையில் டூனமஸ், என் கையில் கிரேட்டோஸ். என்னால் ஆளுகை செய்ய முடியும், அதிகாரம் செய்கிற வல்லமை. ஆமென். எனக்கு ஆற்றல் உள்ள வல்லமை கர்த்தர் கொடுத்தா. He has given me the ability to leap over this wall. ஆமென். வேற என்ன சொன்னேன் அவங்கள? இன்னும் 2-3 சொன்னால் அது போயிட்டே இருக்கும். அதான் கர்த்தரே கட் பண்ணி விட்டார். ஸோ மெடிடேஷன் இஸ் எ கிரேட்ஃபுல் ஹார்ட். அதை தான் நான் சண்டே உங்களுக்கு மெசேஜாக கொடுத்தேன். சப்போஸ் சண்டே மிஸ் பண்ண டெபோராஸ் அது அப்லோட் ஆனால் நான் கண்டிப்பாக அதை உங்களை பார்க்கணுன்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது ஏன்னா அதில் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அதை நான் டிஸ்பிளே பண்ண நான் அன்றைக்கி ஏன் ரொஷேல கூப்பிட்டு நான் பாடினேன், ஏன் டேனியை கூப்பிட்டு பண்ண, அன்றைக்கி அலிஷாவும் வந்திருக்கணும், உடம்பு சரியாமல் ஆயிட்டா. கர்த்தர் கரெக்டாக அவளை நிறுத்தினார் வீட்டில். பட் இவ வரமாட்டேன்னு இவ தான் ஏற வேண்டியதாச்சு. பார்த்தீங்களா? ஸோ கர்த்தர் எவ்வளோ அதுலேயும் அழகாக நடத்துகிறார்.
ஸோ கரெக்டாக அந்த மெசேஜை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது பிடிக்கும். ஸோ இரவும் பகலும் நன்றி சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை கனி தருகிற விருட்சமாய் வைப்பார். அந்த விருட்சம் வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, அது என்னது, இந்த ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர், நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு. இந்த மரம் போய் நீர்கால்களில் இருக்கிற இடத்துல நடப்படலை, என்னை நட்டவர் யார் என்பது எனக்கு தெரியும் என்று இந்த விருட்சம் நிற்குது. ஆமென். இட்ஸ் அ பாசிவ் வாய்ஸ். பாட்டு வினை. நான் வந்து ஐ பிளேட் கிரிக்கெட்ல, the cricket was played by him ன்னு இருக்கு பாசிவ் வாய்ஸ்ல. அந்த மாதிரி இது எப்படின்னா, இந்த மரம் என் சிருஷ்டிகரால் நட்டப்பட்ட மரம். ஆமென். அதுக்கு தெரியும், அது பயப்படாது அந்த மரம். புயல் காத்து வந்தா அன்னைக்கு வந்ததே, என் வீட்டில் எல்லாம் பள்ளியவத்தையும் அப்படியே வைக்கோல் போட்ட மாதிரி இருக்கு, ட்ரையா இருக்கு. அந்த பிரீத்திபுர ரோடு வைக்கோல் போட்டா எப்படி இருக்கும், எல்லாம் வாடிடுச்சு. எல்லாரும் சொல்றாங்க மஞ்சள் கலர்ல அந்த காத்து வருதான். சரி, அப்படி நீங்கள் போய் நல்ல ஸ்கின்னை காமிங்க, சொறி இருந்தால் போயிடும்னாரு ஒரு ஆட்டால். ஆமாம், சொறி போகிறதுக்கு நான் போய் பீச் கிட்ட நிற்பேன். நான் என்னென்னோ சொல்கிறாங்க, இங்கே ஃபுல்லாக வைக்கோல் மஞ்சளாக இருக்குது. ஆனால் அதில் கூட நான் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேங்க. என் வீட்டில் ஒரு மரம் 2-3 மரம் பச்சையாக இருக்குது. அப்போ தான் யோசிச்சேன், எப்படி இந்த மரம் மட்டும் பச்சை இருக்குது, எல்லாம் விழுந்து வாருதுன்னு பார்த்தா அதில் பைப் லைன் இருக்குல்ல, அது உடஞ்சிருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் தான் டக்கு டக்குன்னு சரி பண்ணிடுவார்ல. நாங்களாம் அப்படியே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே படிச்சிட்டோம். சாலியோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிளம்பிங்கு, வேறு என்னெல்லாம் படிக்கணும். ட்ரிப்பு விழுந்தா ட்ரிப்பு போகிறது, எலக்ட்ரிஷியன் வேலை எல்லாமே என் கணவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாரு. அது என்ன பண்ணியிருக்கு, பைப் உடஞ்சி அந்த தண்ணி அங்கேயே தேங்கும்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு அந்த நீரில் அது அழகாக காக்கப்பட்டிருக்குது. ஆமே. ஸோ எல்லா ட்ரீக்கும் ஒரே சூரியன் வந்துதா இல்லையா, ஒரே புயலும். சூரியன் என்றால் உஷ்ணம், எல்லாருக்கும் கஷ்டம், ஒரே கஷ்டம் வருது. நல்ல மரத்துக்கும் வருது, நல்ல நீரோட என்ன சொல்றது, நீர்கால்களில் இருக்கிற மரத்துக்கும் சேம் சன் தான். 10 சன்னா படிச்சாரு, ஒரே சூரியன். நீர்கால்கள் நடப்படாதக்கும் ஒரே சூரியன். ஆனால் இது பட்டு போயிடுது, இது பட்டு போகலை. அப்போ எரேமியா 17 ஞாபகம் இருக்கணுமே உங்களுக்கு. எஸ், அது சைக்காலஜிக்கு நான் என் கிளாஸ் பசங்களுக்கு சொல்லி தருவேன். ஒன்றை நீ நம்பினா நீ சபிக்கப்பட்டவன், தேவனை நீ நம்பினா நீ பாக்கியவான். அவ்வளோதான் அந்த வசனம் சொல்லுது. அவன் நீரோடைகளில் நிற்கிறான், அவனோட ரூட் வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகி போகுமா. எடுத்துக்கிறீங்களா எரேமியா 17? அதில் 5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பண்ணுறவன் வந்து என்னதான் போதும் இதுக்கு வந்துருங்க. 7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா எழுதினது எங்க இருந்து பார்த்து எழுதினார் தெரியுமா? இத சங்கீதம் 1. சரியா, அவரோட இன்ஸ்பிரேஷனே Psalm 1ல இருந்து தான் எடுத்து எழுதினார். அண்ட் அதர் திங், இதுல 8 பாருங்க, அவன் கால்வாய் ஓரமாய் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். இந்த வேர் வந்து அந்த மரத்தோட நிக்கல, அது எங்க ஸ்ப்ரெட் ஆகுது, அது சுத்தி இருக்கிற வட்டாரத்துக்கு அந்த வேர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அது மட்டும் இல்லை, உஷ்ணம் வரும்போது இவன் பயப்படவும் இல்லை, இவன் பெண்டாய் விழுந்துருவானும் பயம் இல்லை. இவன் நிமிர்ந்து நிற்கிறானா, இவனுக்கு தெரியும் யாரோ பெரிய ஒருத்தர் என்னை இவர் வந்து என்னை வச்சவர் தான். எவனும் என் வாழ்க்கையில் வந்து என்னை தோற்கடிக்க முடியாது. என் வெற்றியின் நாயகன், என் விடுதலையின் நாயகன் தான் என்னை இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கிறார். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இல்லை, உஷ்ணம் வருதா, புயல் வருதா, சொல்லுங்க, என்னை யார் நட்டி வச்சார்னு எனக்கு தெரியும். அந்த வேர் இங்கே பிடிச்சிருக்கு, இதுதான் உங்கள் நீர்கால்கள். ஆமென். இதுதான் ஜீவ ஊற்று. இன்னைக்கு அது படறது என்னன்னா, இன்னைக்கு கர்த்தர் சீஷத்துவத்தில் 3 தான். உதாரணம், உறவு, உள்நோக்கம். இனி கர்த்தர் கடைசியா சொல்லி இது முடிக்கிறது என்னன்னா, பைபிளா நீங்க மாறணும். நீங்க தான் பைபிள். ஸ்ரீலங்கால கூப்பிடுற மாதிரி அவங்க பைபிள், நீங்க பைபிள் தான். ஆமென். அது வச்சே எனக்கு வசனம் வந்துருச்சு. நான் பைபிள்னா நான் எப்படி இருக்கணும், நான் உதாரணமா இருக்கணும், நான் உறவை மேம்படுத்தணும். பைபிள் வெறும் உதாரணத்தை காமிக்கிறது மட்டும் இல்லை, நான் ஒரு மாடல் மட்டும் இல்லை, அந்த மாடலை நான் எப்படி இருக்கணும், என் செய்கையில காமிக்கணும். அப்போ நான் உறவை என்ன பண்ணணும், பலப்படுத்தணும். உறவு மட்டும் இல்லை, அடுத்தது உள்நோக்கம் இருக்க வேண்டும். பைபிள் வாசிக்கும் போது ஏனோ தானோன்னு நீங்க போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஒரு உள்நோக்கத்தோட தான் கர்த்தர் உங்களை இன்னைக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். இங்கிலீஷ்ல உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் தெரியும், எம்ஆர்ஐ ஸ்கேன் தெரியும்ல, அந்த மாதிரி எம்ஆர்ஐ மாடல், ரிலேஷன்ஷிப், இன்டென்ஷனாலிட்டி.
அப்படி என்றால் என்னது உதாரணம், உறவு, உள்நோக்கம். அந்த உதாரணத்துக்கு தான் நான் அன்னைக்கு இப்படி வச்சு காமிக்க சொன்னேன். ஞாபகம் இருக்கா? பண்ணலாமா? இப்படி பண்ணுங்க. எல்லாம் தெளிவா இருக்கீங்களான்னு பார்க்க. சரி, 5 காமிங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நான் காமிச்சது தானே பண்ணீங்க. ஸோ இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது? உங்களை பார்க்குறாங்க, சர்மனை கேட்குது, வார்த்தையை கேட்குறத விட அவங்க வார்த்தையை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. திருப்பி ஏன் அதை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன்? அதுதான் மாடல் அதை தாண்டி இல்லைங்க. ஆமேன். அதில் சில வசனங்கள் மட்டும் எழுதியிருக்கிறேன், அதை மட்டும் திறந்துக்கோங்க. இது மாடலாக இருக்கணும்னா அந்த மரம் என்ன பண்ணியிருக்கு? இவன் சொல்கிறான்ல, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படும். இந்த மரம் வேறு அங்கே மட்டும் பிடிக்கல, அது எங்கே படர்ந்துருக்குன்னு எரேமியா சொல்கிறாரு. அவனை சுற்றி அந்த நீர்க்கால்கள் மூலம் பரவி இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரோட சுவிசேஷத்தை நீங்கள் சீஷர்களாய் உருவாக்கப்பட்டீர்கள் என்றால், நீங்கள் உருவாக்குறது இல்லை, உங்கள் பகுதியில் இருக்க எல்லாருக்கும் உங்கள் வேர் போயிட்டே இருக்கும். ஆமேன். Your root will keep growing, spreading in the name of Jesus. Deborah spread down. புத்தியுள்ள ஸ்திரீ ஸ்ப்ரெட் ஆகிறா. அதான் எரேமியா சொல்ற, பி அ மாடல்னே போயிடாதீங்க. ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு போகிற மாடல் சொல்லலை நான். வேதத்தின் மாடல்னா I am the model for the 66 books, man. And I am the 67th book when Jesus comes. அவர் என்ன சொல்வார், 67வது புத்தகம் மாதிரி நடந்துக்கிட்டே நீ. அது மட்டும் இல்லைங்க, பாருங்க 1 பேதுரு 2:12 வாசிக்கலாமா டக்குன்னு? எப்படி மாடலா இருக்கணும் நான் சொல்றேன். 1 பேதுரு 2:12 அந்த 1 பார்த்தீங்களா? அவங்க எதை பார்க்குறாங்கங்க? உங்க கிரியையை தான் பார்க்குறாங்க. எப்படியாவது உங்களுக்கு பிளேம் பண்ணோன்னு இந்த உலகம் காத்துட்டு, எப்படியாவது உங்களை குற்றம் சொல்லணும்னு பார்க்குது. ஆனால் நற்கிரியையை பார்த்துட்டாங்கன்னா அவங்களும் உங்களோட சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க? இவங்களுக்குள்ள இருக்கிற தேவனை சேர்த்து ஆராதிக்கத்தக்கதான வல்லமையை, டூனமஸ் என்றது என்னது, கன் எடுத்து ஷூட் பண்ணுறதில்ல, உன் வல்லமைங்கன்னா உன் நற்கிரியை எடுத்து காமி. ஆமே. அது மட்டும் இல்லை, அதே 1 பேதுரு 3:1 இது புருஷன் மனைவிக்கு வருது. ஆனால் இது ஆக்சுவலாக டிசைபிள்ஷிப்க்கு தான் கரெக்டான வசனம். மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்தது, அது மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். அடுத்ததான் கீழ்ப்படி. அடுத்தது ஃபாஸ்ட்டாக அனுப்பி விட்டேன் அவங்கள. அடுத்த வாசிங்க மேற்கொண்டு. மனைவி நோகா 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 காலங்காத்தால எழும்பி நட இது இல்லை அது இல்லை இது இல்லை பென்றதை விட அவ ஒரு குணசாலியான ஸ்திரீயா இருக்குதோ இல்லையோ சிரிச்சுக்கிட்டு உன் குணத்தை பார்த்து அவனை வென்று விடுகிறாள். இன்னைக்கு உலகத்துக்கு நீங்க என்ன, இன்னைக்கு தேவனுக்கு நம்ம தான் மனவாட்டி. அப்படி என்ன உலகத்துக்கு நீங்க எப்படி காமிக்கணும்? உங்களை வாயில பேசுற வார்த்தை இல்லை, செய்கையில கர்த்தர் சொல்லுகிறான். இது மனைவிக்கு சொன்னதை தான் நான் சீஷத்துவத்துக்கு சொல்றேன். ஆமேன். 2வது பாருங்க, உறவுல ஒரு பெரிய போதகர் இருந்தாராம். சரியா? பாஸ்டர் பிள்ளைங்களுக்குலாம் தான் பயங்கர பிரச்சனை வரும். டிசைன் ஏன்னா ஊழியர் செய்கிறாங்களா, பிசாசு எப்படியாவது அவங்கள விரட்டணும்னு தான் பார்ப்பான். ஏன் பிரச்சனை வருதுன்னா, அவங்க அயோக்கியத்தனம் பண்ணுறதில்ல, இந்த தொழிலே விட்டுட்டு ஓடிடணும், வேற எதாவது பண்ணோன்னு தான் அவன் போட்டு கொடைஞ்சி எடுப்பான். உபத்திரம் உண்டுன்னு தானே போட்டிருக்கு. அப்போ அவரோட பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லுதான், ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் பாஸ்டர் டெஸ்ட்மனி கொடுக்குறார் ஒருத்தர், வீடியோவில் பார்த்து அவர் நான் ஒரு எனக்கு இப்படி தான் திருமணம் ஒரு பெண்ணையே நான் திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லுதான். எப்படி இருக்கும் அந்த அம்மாக்கு? இது உங்கள் வீட்டில் யாராவது இப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எங்கே எடு அந்த தொடப்பத்தை எடு, கரண்டி எடு போட்டேன்னா இவனை இங்கே என்ன சொல்லுவீங்க? விளக்கமாக இருக்குன்னு தும்பு கட்டை எடு, என்ன என்கிட்ட சொல்லி நான் யாருன்னு தெரியும். அப்போ தான் நீங்கள் பெரிய பிரதமம் நான் யாருன்னு தெரியுமா, உன் மம்மி யாருன்னு தெரியுமா, இப்போதான்டா மம்மி, அப்போ நான் பெரிய ஒரு ரவுடி. அந்த மாதிரி பண்ணுவோமா இல்லையா? ஸோ ஆண்டவர் இந்த உறவை எப்படி வெளியே காமிக்க சொல்றாருன்னா, ரியாக்ட் பண்ணாத, உஷ்ணத்தை பார்த்து அந்த மரம் என்ன பண்ணாதான், ரியாக்ட் பண்ணாதான். இன்ஃபேக்ட் அது கனி கொடுக்குது. உஷ்ணத்தை பார்த்து இலைகள் பச்சையா இருக்கிறது என்று எரேமியா.
The root is not only spreading, but it keeps that green within itself. உறவை தக்க வைக்குது. இன்னைக்கு அந்த தாய் வந்து அந்த பிள்ளை கத்தி இருந்தா அந்த பிள்ளை வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்காது அதே பொம்பளை பிள்ளைய. ஆனா அந்த தாய், அந்த பாஸ்டர் வைஃப் அப்படி செய்யலையா, உட்காருமான்னு சொன்னாங்களாம். அவங்க ரியாக்ட் பண்ணல, ஆக்ட் பண்ணாங்க. சொல்லுங்க, ஆக்ட்னா நடிக்கிறது இல்லை. ஷீ வாஸ் லிசனிங் டு ஹர், டைம் ஸ்பெண்ட். அவங்க பதட்டம் அடையில. இன்னைக்கு சொன்னல, பதட்டம் நம்மளை இல்லாத வேலை பண்ணும். உட்காருமா, பேசி பிரின்சிபிள்ஸை சொல்லி கொடுத்தாங்களாம். அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது நீ ஏன் பண்ண, இதெல்லாம் நானும் பண்ணிட்டேன், எனக்கு புரியுதுமா. ஆனால் ரியாக்ட் பண்ணவே கூடாது, சைக்காலஜிலையோ சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கெலாம் முன்னாடி இங்கே பாருங்கங்க, இது என்னங்க நீங்கள் என்னங்க எம்பிபிஎஸ், டாக்டர், இன்ஜினியரிங், சைக்கோ, இந்த புக்குக்கு மேலே வருமாங்க? எல்லாமே இதில் இருக்குது. எரேமியாக்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்போ வாசித்து தாங்க தெரிஞ்சுது. பச்சை இலைகளை தக்க வைக்குதான் உஷ்ணத்தில். அப்படின்னா உறவை தக்க வைக்குது, எவ்வளோ உஷ்ணமான சூழ்நிலையாக இருந்தாலும். புரியுதாங்க? அப்போ பொறுமையாக கேட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எபேசியர் 4:29 வாசிங்க. நான் சும்மா எழுத மாட்டேன், ஏதாவது ஒன்று உன் வார்த்தையால் நோகடிச்சிடாத. இன்னைக்கு கர்த்தர் அதான் சொல்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல்னா வார்த்தையால் நோகடிக்காது. எபேசியர் 4:29. வார்த்தையாளன் வருதா? இது வராது. 4:29 தானே. ஏன் தெரியுமா பிள்ளைங்க இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுறாங்க? ஏதோ ஒரு காலத்துல நம்ம பேசியிருக்கோம். ஆனா நம்ம வெளியே எப்படி தெரியுமா காமிக்கிறோம்? இதே சர்ச்சுக்கு வர நம்மளை தான் சொல்ற பிலீவர்ஸ், என்னடா வார்த்தை இப்படி பேசுற, நீங்க தான் பேசியிருக்கீங்க. அதை ஒன்று நீங்கள் இல்லை வெளியே கற்றுக்கிட்டாங்க. ஆனால் சின்னதுலேயே அதுங்களுக்கு அது கற்றுருக்கு. நிறைய நம்மளை பார்த்து தான் பிள்ளைங்க செய்யும். வெளியே காலேஜ் போனால் கூட உங்களை தான் அதுங்க பிரதிபலிக்குது, தாயும் தகப்பனை. நம்ம நினைக்கிறோம் அவன் சேர்ந்த கூட்டாளின்வீங்களே. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்கன் தமிழ் வருது இல்லை, கூட்டாளிங்க சரியில்லை. கூட்டாளியும் இல்லை, கட்டாளியும் இல்லை, எல்லாம் உங்களோட ரோல் மாடல் தான் அங்கே பிரதிபலிக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அவுத்து விட்டோம் வார்த்தையை. இல்லை நீங்கள் ரூமில் பூட்டி உங்கள் ஹஸ்பண்டோட சண்டை போடுறது கூட குழந்தை விளையாடுற மாதிரி விளையாடும். ஆனால் ஃபுல்லாக காது எங்கே இருக்கும்? அடுத்த நாள் போய் உங்கள் மாமியார் பாட்டிக்கிட்ட சொல்லுவோம், எங்கள் மம்மி டாடி இது சொன்னாங்க, இப்படி பண்ணாங்க அப்படின்னு. டேனி போய் சொல்லிடுவான் அத்தைக்கிட்ட. நாங்கள் ஏதோ அவன் கேக்கில் விளையாண்டுருக்கானா அப்படியே சொல்லுவான், நல்ல வேலை நல்லதை போய் சொல்லிட்டு வந்தான். புரியுதா? கெட்டதை சொல்ல நல்லதை சொல்லியிருக்கான் அத்தைக்கு. இல்லை அத்தை மறைச்சாங்களா தெரியல. ஏன்னா பிள்ளைங்க விளையாடுற மாதிரி விளையாடும், நம்மளை தான் கவனிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு உறவை தக்க வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆதாரமாக என்ன சொன்னோமா, உதாரணமாக இருக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் உறவை எப்படி மேம்படுத்தணும்னா உங்கள் வாயை நீங்கள் காத்துக்கணுங்க. ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நத்திங் ராங். எப்படி வேதத்தில் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை காமிக்கணும்னா உங்கள் ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ப்ரீச் பண்ணிட்டு நான் என் ஹஸ்பண்டோட ஸ்பெண்ட் பண்ணல, இல்லை என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக ஃபேமிலி பற்றி குடும்பத்தை பற்றி ப்ரீச் பண்ணி குடும்பத்தோட இல்லைன்னா என்ன உதாரணம்? அது சீஷத்துவம் இல்லை. சீஷத்துவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கர்த்தர் சொல்கிறார், உன் குடும்பத்தில். அதனால தான் அன்றைக்கி நாங்கள் குடும்பமாக இங்கே வந்து பாடணும். லாஸ்ட் உள் நோக்கம் இம்பார்ட்டண்ட். வருத்தமின்றி தப்பா, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் இருக்கிற மரம் தான் சங்கீதம் 1 இருக்க மரம். வறட்சியே இருந்தாலும் எனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கணும். இது என்ன ஆயிருக்கு தெரியுமா? இதே பாஸ்டருக்கு அது மட்டும் நடக்கல, அவருக்கு 5 பிள்ளைங்க. அதில் இவங்க ஜெப கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். ஜெப கூட்டத்துக்கு போகும்போது வந்த டைமில் பார்க்குறாங்க வீட்டு வெளியே போலீஸ் இருக்கான், அவ்வளோ போலீஸ். அப்போனா அவங்க பதட்டமாக இருக்குல்ல, பைபிள் ஸ்டடி போயிட்டு வராங்க. பார்த்தா போலீஸ் சொல்கிறாங்களா, அவங்க ஒரு பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்க 5 பேர். பாஸ்டர் பிள்ளைங்க. ஏன் தேவன் பாதுகாக்க மாட்டாரா தன் பிள்ளைகளை? அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒட்டஞ்சி சுக்குநூறு அவர் தகப்பன் கிட்ட தன் பிள்ளைய வந்து சொல்லும் போது. ஏன் உள்நோக்கம் சொல்கிறேன்னா கேளுங்க. இன்னைக்கு எங்களுக்கும் தான் பிரச்சனை வந்தது எங்கள் குடும்பத்தில். அதுலேருந்து சபையாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் எப்படி உங்கள் போதகர்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாங்களும் பதறி அடித்து இது வேணாம் ஒன்று ஓடலை. இன்றைக்கி அந்த பாஸ்டர்கிட்ட சாத்தான் சொல்கிறான், இனி அவ்வளோதான், நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ இவரை மறுதளிச்சுட்டு போ.
ஆனா இன்னொரு சத்தம் அவருக்கு சொல்லிச்சான், நான் மீட்டெடுப்பேன் உன்னை, உன் குடும்பத்தை திருப்பி மீட்டெடுப்பேன். அந்த கரை, அந்த யோசனை கூட உங்களுக்கு வராத அளவுக்கு மீட்டெடுப்பேன். இன்னைக்கு அதே பிள்ளைங்க கல்யாணம், எப்போ பொண்ணு இந்த மாதிரி பலாத்காரம் பண்ணவங்க 5 பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்களோட எத்தனையோ பேர பிள்ளைங்களோட அந்த பாஸ்டர் சந்தோஷமா இருக்கிறார். கர்த்தர் உருவாக்கலையா, மனக்காயங்களை மாற்றலையா, ரீவைண்ட் பட்டன் அமுக்குனா இப்படி ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் என்னை நிலைநிறுத்தி இப்போ ஊழியம் செய்ய வைத்திருக்கிறாரே என்று கர்த்தர் மாற்றவில்லையா. ஆனால் அவங்க அந்த பிள்ளை நொறுங்கி போய் அது ரூமுக்கு போகும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை ரோமர் 8:28 சொன்னாராம். என்னது? அன்றியும் தின்படி அழைத்தவர்களுக்கு அவரோட சகலமும் நன்மைக்கு எதுவும். வாழ்க்கை உங்களை எந்த கோணல்ல கொண்டு போனாலும் சரி, இந்த வார்த்தை சொல்லுது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நான் மாற்றுவேன். ஐ வில் பிரிங் எவ்ரிதிங் டுகெதர். எதெல்லாம் பசில் மாதிரி நீ உன் வாழ்க்கையில் நினச்சியோ ஃபிக்ஸ் பண்ண முடியல, இந்த வேதாகமும் இன்னைக்கு சொல்லுது, இத்தனை வார்த்தை சொல்லுது, அந்த அவ்வளோ பசிலும் சேர்த்து அழகான வரைபடத்தை நான் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டுங்க கர்த்தருக்காக, அப்படியே எழும்பி நெல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நெல்லுங்க. இன்னைக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தகப்பன் ஒரு உள்நோக்கத்தை விதைத்திருக்கிறார். அதை தான் நீங்க இதுல பாத்தீங்க. அவர் உதாரணத்தை மட்டும் காமிக்கல, உறவை மட்டும் மேற்பல. அவர் என்ன பண்ணிட்டாரு, சுவிசேஷம் போய் சொல்லிட்டு வரலாம், நீங்க எங்க வாங்க அங்க வாங்க. ஆனா உள்நோக்கம் என்ன? இயேசு நமக்காக மரித்தார், இயேசு நம் பாவத்துக்காக மரித்தார், அவர் 3ஆவது நாள் உயிரோட எழும்பினார், அவர் ஜீவனோடு இன்னைக்கு இருந்து உங்களையும் என்னை ரட்சிக்கிறார். Your intentionality is Jesus disciples. ஆமென். சீஷர்களே, உங்களோட உள்நோக்கம் உதாரணம் எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். அவரை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு விக்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பலாத்காரம் பண்ணப்பட்ட பெண்ணை விக்டம் சொல்லுவாங்க. கர்த்தர் அதை விக்டரியாய் மாற்றினார். இன்னைக்கு எதெல்லாம் விக்டம் நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அதை வெற்றியாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எதை கண்டும் அஞ்ச மாட்டான், அவன் பயந்து ஓடவும் மாட்டான். அவனுக்கு தெரியும் அவனுடைய பரமபிதா யார், அவன் சிருஷ்டிகர் யார் என்பது.